தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல மட்டும் இல்லாம உலகத்துல எந்த முறையில இருந்தாலும் தமிழ் வழியில படிக்கிறீங்க, தமிழ் தெரிஞ்சு படிக்கிறீங்கன்னா நீங்களும் இந்த கிளாஸஸ் கவனிக்கலாம். ஏற்கனவே சைனால இருந்து ஒருத்தவங்க கவனிச்சுட்டு இருக்காங்க. சரி, இப்போ நம்ம கிளாஸ்க்கு போலாம். பயோமாலிகுல்ஸ் பார்ட் 2 பாக்குறோம். ஏற்கனவே பார்ட் 1 பார்த்தாச்சு. பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்பதான் கண்டினியூட்டி புரியும். ஓகே, சோ சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ். குளுக்கோஸ் உடைய சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஒன். Okay, fine. The structure 1 of glucose explained most of its properties. So, glucose க்கு மொத்தம் 2 ஸ்ட்ரக்சர் கொடுத்திருப்பாங்க. 3, 1, 2, 3. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குயா, இது குளுக்கோஸ் உடைய ஸ்ட்ரக்சர். ஓகேவா? செகண்ட் ஒன் என்னதுன்னா குளுக்கோனிக் ஆசிட்னு சொல்லுவோம். இந்த ஆல்டிஹைடு ஆக்சிடேஷன் ஆகுறதுனால எனக்கு ஆசிட் கிடைக்குது. இன்கேஸ் இங்க இருக்கக்கூடிய பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் ஆச்சுன்னா ஃபர்தரா எனக்கு என்ன ஆகும்? ரெண்டு பக்கமும் டைகார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும், which is called சாக்கரிக் ஆசிட், ரைட்? சோ தேர்ட் ஒன் சாக்கரிக் ஆசிட், செகண்ட் ஒன் குளுக்கோனிக் ஆசிட், ஃபர்ஸ்ட் ஒன் தான் குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸ் தான் நம்ம ஏத்துக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்க. First, glucose explained most of its properties, but the following reactions and facts could not be explained by this structure. So, அந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு சில விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்டிஹைடு இருக்கு, அதுக்கப்புறம் கார்பன், தென் லாஸ்ட் கார்பன்ல என்ன இருக்குன்னா பிரைமரி ஆல்கஹால் இருக்குன்னு சொன்னோம். மீதி இருக்கக்கூடிய 4 கார்பனும் என்ன கார்பன் அப்படின்னா கைரல் கார்பன். ஓகேவா? அப்ப 4 கைரல் கார்பன் இருக்கணும், கரெக்டா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கார்பன் ஆல்டிஹைடு இருக்குன்னா சி டபுள் பாண்ட் ஓ அப்படின்ற ஒரு குரூப் இருக்குன்னா கண்டிப்பா இது என்ன பண்ணணும்? பிரைமரி அமீன் கூட NH2 ஆர் பிரைமரி அமீன் கூட ரியாக்ட் ஆகணும், N டபுள் பாண்ட் CH அப்படின்ற ஒரு ஃபார்ம் ஆகணும், which is called ஸ்கிப்ஸ் பேஸ். ஆனா இங்க அது எதுவுமே நடக்கலன்னு சொல்றாங்க. பாருங்களேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், despite having the aldehyde group, glucose does not give stiff taste. என்ன சொல்றாங்க? குளுக்கோஸ்ல ஆல்டிஹைட் குரூப் இருக்குன்னு நம்ம சொன்னோம். அப்படி இருந்துச்சுன்னா அது ஸ்கிப் டேஸ்ட்க்கு ஆன்சர் பண்ணிருக்கணும். ஆனா குளுக்கோஸ் ஆன்சர் பண்ணவே இல்லை. சோ இதுல இருந்து இங்க ஆல்டிஹைட் இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருக்கு, பட் அது வேற ஏதோ ஒரு ஃபார்ம்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? குளுக்கோஸ் does not give skip taste and it does not form the ஹைட்ரஜன் சல்ஃபைட் அடிஷன் ப்ராடக்ட். ஹைட்ரஜன் சல்ஃபைட் கூட அடிஷன் ப்ராடக்ட்டை உருவாக்கும் எப்போ சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபைட்டை ஆட் பண்ணா. அந்த மாதிரியும் இங்க ரியாக்ஷன் நடக்கலன்னு சொல்றாங்க. ஃபைன். சோ அப்ப ஆல்டிஹைட் குரூப் ஒழுங்கா இல்ல, இல்லையா? The penta-acetate of glucose does not react with hydroxylamine, indicating the absence of free aldehyde group. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. பென்டாஅசிட்டேட் குரூப் உங்களுக்கு தெரியும், ஏன்னா குளுக்கோஸ்ல என்ன இருக்கும்? 5 ஆல்கஹால் இருக்குமா? ஓகே, 1 2 3 4 5 5 ஆல்கஹால் குரூப் இருக்கும். அதுக்கு பதிலா அசிட்டிலேஷன் பண்ணும்போது, அதாவது அசிட்டிக் அன்ஹைட்ரைடோ அசிட்டைல் குளோரைடோ சேர்க்கும் போது எனக்கு என்ன ஆகும்? இந்த O கூட COCH3 அசிட்டைல் என்ற குரூப் சேரும், we called as acetate. இந்த மாதிரி 5 அசிட்டேட் பென்டா அசிட்டேட் கிடைக்கும். ஓகே, அந்த பென்டா அசிட்டேட் ஆஃப் குளுக்கோஸ் does not react with ஹைட்ராக்சிலமைன். அந்த பென்டா அசிட்டேட் ஆஃப் குளுக்கோஸ் என்ன ஆகலனா ஹைட்ராக்சிலமைன் கூட ரியாக்ட் ஆகவே இல்லைன்னு சொல்றாங்க. ஹைட்ராக்சிலமைன் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். NH2OH. OHனா ஹைட்ராக்சி, NH2னா அமீன், ரெண்டும் ஒண்ணா இருக்கனால ஹைட்ராக்சில் அமீன் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹைட்ராக்சில் அமீன் கூட சாதாரணமா கார்பனைல் காம்பவுண்ட் சேர்ந்துச்சுன்னா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஆக்சைன் ஃபார்ம் ஆகுமா? ஆனா இங்க பென்டாசிடேட் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டு ஹைட்ராக்சில் அமீன் கூட சேர்த்தா ஆக்சைன் ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. ஓகே, இது ஒரு திங். ரெண்டாவது, தேர்ட் ஒன், குளுக்கோஸ் இஸ் ஃபவுண்ட் டு எக்ஸிஸ்ட் இன் 2 டிஃபரண்ட் கிறிஸ்டலின் ஃபார்ம்ஸ். குளுக்கோஸ் எனக்கு என்ன இருக்குன்னா 2 கிறிஸ்டலின் ஃபார்ம் கொடுக்குதுன்னு சொல்றாங்க, which are named as alpha and beta. அப்ப alpha D glucose, beta D glucose அப்படின்னு 2 இருக்க போகுது. The alpha form of glucose, melting point 419 Kelvin, is obtained by crystallization from concentrated solution of glucose at 303 Kelvin. என்ன சொல்றாங்க? 303 கெல்வின்ல 303 கெல்வின் டெம்பரேச்சர்ல குளுக்கோஸ் ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷனா எடுத்துக்கிட்டா, அதாவது டைல்யூட்டா வாட்டர் அதிகமா இல்லாம ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷனா எடுத்துக்கிட்டா அதுல இருந்து கிறிஸ்டலைசேஷன் உருவாகுது. அந்த கிறிஸ்டலைசேஷன் நான் என்ன சொல்றேன்னா ஆல்பா குளுக்கோஸ் அப்படின்னு சொல்றேன், ஆல்பா ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்றேன். அதனுடைய மெல்டிங் பாயிண்ட் எவ்வளவு இருக்குன்னா 419 கெல்வின் இருக்கு. ஓகே, the beta form melting point 423 Kelvin is obtained by crystallization from hot and saturated aqueous solution at 371. So இங்க saturated தான் சொல்லிருக்காங்க, அது concentrated சொல்லல. ஓகேவா? saturated சொல்யூஷனா போதுமான அளவுக்கு தேவிட்டி கரைசல்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த லிக்விடால அந்த சால்வெண்டால எவ்வளவு தூரம் கரைக்க முடியுமோ அவ்வளவு தூரத்தை கரைச்சாச்சு அப்படின்னா அதுக்கு பேரு saturated. ஓகேவா? ஃபைன். சோ saturated solution of குளுக்கோஸ் சொல்யூஷன்ல இருந்து நான் என்ன பண்றேன்? கிறிஸ்டலைசேஷனை ஃபார்ம் பண்றேன். அப்படி ஃபார்ம் பண்ணா
எனக்கு பீட்டா ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ் கிடைக்கும், which has the melting point 423 Kelvin. So இது 419 தான் இருக்கு, இதை விட 4 Kelvin அதிகமா இருக்கு இல்லையா, 423 Kelvin. ஓகே, then this behavior could not be explained by the open chain structure. அப்ப இந்த behaviors எல்லாமே, அதாவது ஸ்கிப்ஸ் பேஸ் கூட ரியாக்ட் ஆகாம இருக்கிறது, ஹைட்ரஜன் சல்ஃபைட் கூட சேராம இருக்கிறது அடிஷன் ப்ராடக்ட், தென் ஹைட்ராக்சில் அமீன் கூட சேராம இருக்கிறது, இந்த மாதிரியான ப்ராடக்ட் குளுக்கோஸ் ஆல்பா ஃபார்ம் பீட்டா ஃபார்ம்னு 2 ஃபார்மை உருவாக்குறது. இது எல்லாமே எனக்கு என்ன நிரூபிக்குது அப்படின்னா, ஓப்பன் செயின் காம்பவுண்டா ஒரு ஸ்ட்ரெயிட் செயின் காம்பவுண்டா இருந்துச்சுன்னா அதனால இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ண முடியாது. அப்போ இது கண்டிப்பா என்னவா இருக்கணும், ஒரு க்ளோஸ்டு செயின் காம்பவுண்டா இருக்கணும், சைக்ளிக்கா இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம கன்க்ளூஷன் வரும். பாருங்களேன், this behavior could not be explained by the open chain structure of glucose first form. It was proposed that one of the hydroxyl group may add to the aldehyde group and form a cyclic hemiacetal structure. என்ன சொல்றாங்க, one of the hydroxyl group may add to the aldehyde group. ஒரு OH குரூப்பும் aldehyde குரூப்பும் ஒன்னா சேர்ந்து ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்றாங்க, வளைய அமைப்பை உருவாக்குது. அது என்ன மாதிரி இருக்குன்னா ஹெமி அசிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. அசிட்டால்டிஹைட்ல CO காம்பவுண்ட் போயிட்டு, அதாவது O மைனஸா மாறி அது ஒரு கார்பன் கூடயும் C கூட ஒரு கார்பனும் வந்து சேர்ந்துச்சுன்னா, லிங்க் ஆச்சுன்னா, அப்போ நம்ம அதை அசிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹெமி அசிட்டல் ஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்க. இட் வாஸ் ஃபவுண்ட் தட் குளுக்கோஸ் ஃபார்ம்ஸ் எ 6-membered ரிங். குளுக்கோஸ் என்ன பண்ணுது அப்படின்னா 6-membered ரிங்கை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, actual thing in which hydroxyl at C5 is involved in ring formation. அதாவது 5வது கார்பன்ல இருக்கிற ஆக்சிஜனும் ரிங்ல இன்வால்வ் ஆகுது. உண்மை என்னன்னா, இந்த 6-membered ரிங்ல இப்போ பென்சினுக்கு 6-membered ரிங்னா 6 கார்பன் இருக்கும், அந்த மாதிரி குளுக்கோஸ் 6-membered ரிங்னா 6 கார்பனும் ரிங்ல இருக்கானா, இல்ல 5 கார்பன் தான் ரிங்ல இருக்கு, ஒரு ஆக்சிஜன் ரிங்ல வருதுன்னு சொல்றாங்க. ஓகேவா, ஃபைன். This explains the absence of aldehyde group and also existence of glucose in 2 forms as shown below. So குளுக்கோஸ்ல ஆல்டிஹைட் குரூப் இல்லைன்றதையும், அதாவது ஆல்டிஹைட் குரூப் வேற ஏதோ ஒன்னா மாறி இருக்கு அப்படின்றதையும், குளுக்கோஸ் 2 ஃபார்மை கொடுக்குது, ஆல்பா ஃபார்ம் பீட்டா ஃபார்ம்னு 2 ஃபார்மை கொடுக்குது, இது ரெண்டுத்தையும் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு சொல்றாங்க. The 2 cyclic form exist in equilibrium with open chain structure. So இந்த ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இதுதான் 1. இந்த ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சருக்கு இங்க இருக்கக்கூடிய 2வும் இங்க இருக்கக்கூடிய 3யும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, ஈக்லிபிரியம்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா, எப்ப வேணா 2 ஃபார்ம் 1-ஆ மாறலாம், 1 3-ஆ மாறலாம், 3 திரும்ப 1-ஆ மாறலாம், 2-ஆ மாறலாம், இது ஈக்லிபிரியம்ல இருக்கு. ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி வந்துச்சுன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல அழகா கொடுத்துருக்காங்க, இது பிங்க் கலர்ல இருக்கிறதுனால நான் வேற ஒரு கலர் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, 1 2 3 4 5 6 கார்பன் இருக்கு. இதுல 5வது கார்பன்ல இருக்கிற OH என்னவா போக போகுதுன்னா மைனஸா போக போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த கார்பன் என்ன ஆகும், பிளஸ் ஆகுமா. ஓகே, இங்க கார்போனைல் இருக்கு, இதுல 2 பாண்ட் இருந்துச்சுன்னா ஒன்னு சிக்மா இன்னொன்னு பை பாண்ட் பிரேக் ஆகி ஆக்சிஜனுக்கு போச்சுன்னா ஆக்சிஜன் மைனஸ் ஆகும், இந்த கார்பன் என்ன ஆகும், பிளஸ் ஆகும், இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் பிளஸ் ஆகும். ஓகே, எதுக்காக நான் இதை சொல்றேன்னு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் கூட இந்த OH மைனஸ் வந்து சேருது, ஃபர்ஸ்ட் கார்பன் கூட OH மைனஸ் வந்து சேருது. அப்போ ஒரு கார்பன் இருந்துச்சு, அது கூட என்ன இருந்துச்சுன்னா சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன் மைனஸா இருக்கு, இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் இருந்துச்சு, இந்த பக்கம் OH வந்து சேருது. இந்த பக்கம் தான் சேரணும் இல்ல, இந்த பக்கமும் சேரலாம். ஐ வில் டெல் யூ லைக் தட். ஸோ செகண்ட் கார்பன் CH OH இதெல்லாம் அப்படிதான் இருக்கு எட்ஸெட்ரா. பட் 5th கார்பன் பாருங்க, ஒரு பக்கம் ஹைட்ரஜன் இருக்கு, கீழே CH2OH இருக்கு, இந்த கார்பன் பிளஸ்ஸா இருக்கு. கரெக்டா, இங்க இருந்த OH தான் மைனஸா போச்சு, அது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன்ல சேர்ந்துருச்சு. இது ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட், அதுக்கப்புறம் 3 4, இது 5th, சாரி 5th, இது 6th. ஓகே, இப்போ இந்த O மைனஸ் இருக்கு இல்லையா, இது வந்து எங்க ஆகுதுன்னா 5th கார்பன் கூட பாண்டை மேக் பண்ணுது. இப்படி மேக் பண்ணுச்சுன்னா தான் பாருங்க, ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருந்து ஒரு பாண்ட் வந்து ஆக்சிஜன் லிங்கேஜ்ல 5th கார்பன் கூட சேருது, அதை இங்க எழுதிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் கார்பனா, அதுல இருந்து ஒரு பாண்ட் இங்க வருது, ஆக்சிஜன் லிங்கேஜ், அப்படின்னா ஆக்சைடு லிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவார். ஆக்சிஜன் லிங்க் ஆகி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லணும், ஆக்சைடு லிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஃபைன். ஸோ இந்த லிங்கேஜ் இந்த 5th கார்பன் கூட சேர்ந்துருச்சு. ஃபைன், ஃபர்ஸ்ட் கார்பன் பிளஸ்ஸா இருந்துச்சு, O மைனஸ் ஆனதுனால அந்த கார்பன் பிளஸ்ல இங்க 5th கார்பன் இந்த OH போய் அங்க சேர்ந்துருச்சு. அது லெஃப்ட் சைட்ல சேருதா ரைட் சைட்ல சேருதா, மீதி இருக்கிற எல்லாமே ஒண்ணுதான்ப்பா. இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சருக்கும் தேர்ட் ஸ்ட்ரக்சருக்கும், அல்லது பீட்டா டி குளுக்கோஸுக்கும் ஆல்பா டி குளுக்கோஸுக்கும் கீழே பாருங்களேன், CH2OH ரைட் சைட்ல இருக்கு, CH2OH. அடுத்தது 5th கார்பன்ல லெஃப்ட் சைட்ல ஹைட்ரஜன் இருக்கு, 4th கார்பன்ல லெஃப்ட் சைட்ல ஹைட்ரஜன், ரைட் சைட்ல ஆல்கஹால் இருக்கு, இங்கேயும் அதே தான் இருக்கு.
தேர்ட் கார்பன்ல லெஃப்ட் சைட்ல ஆல்கஹால், ரைட் சைட்ல ஹைட்ரஜன் இருக்கு. இங்கேயும் அதே தான் இருக்கு. செகண்ட் கார்பன்ல ரைட் சைட்ல OH இருக்கு. இங்கேயும் செகண்ட் ரைட் சைட்ல OH இருக்கு. ஃபர்ஸ்ட் கார்பன்ல லெஃப்ட் சைட்ல ஹைட்ரஜன் இருக்கு, ரைட் சைட்ல தான் ஆல்கஹால் இருக்கு. இங்க லெஃப்ட் சைட்ல ஆல்கஹால் இருக்கு, ரைட் சைட்ல ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கிற ஆல்கஹால் குரூப் லெஃப்ட் சைடா ரைட் சைடா, இது மட்டும்தான் வித்தியாசம். ஓகேவா? இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத ஆல்பான்னு இத பீட்டான்னு சொல்றாங்க. ஸோ லெஃப்ட் சைட்ல இருந்துச்சுன்னா பீட்டா, லெஃப்ட்ல இருந்துச்சுன்னா பீட்டா, ரைட்ல இருந்துச்சுன்னா ஆல்பா. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா? ரைட் ஃபார் ஆல்பா, லெஃப்ட் ஃபார் பீட்டா. ஓகே, இப்போ இதை சைக்ளிக் ஸ்ட்ரக்சரா வரையும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 6 மெம்பர் ரிங் போடணும்னு சொன்னாங்களா? ஒரு ஆக்சிஜன், அது கூட ஓகே. இப்போ இங்க 6 மெம்பர்ஸ் இருக்கு, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 1 2 3 4 5, இது 6th ஒன். கார்பனுக்கு நம்பர் கொடுக்காம ஏன் சார் ஆக்சிஜன் கொடுக்கறதுனா, நான் இங்க ரிங்கில் எத்தனை மெம்பர் இருக்குன்னு பாக்குறேன். 6 மெம்பர் இருக்கு. இதுல 5th கார்பன்ல இன்னொரு CH2OH இருக்குல்ல, அந்த பிரைமரி ஆல்கஹால் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஆல்கஹால் எங்க இருக்கு போது, செகண்ட் கார்பன்ல ஆல்கஹால் எங்க இருக்கு போது, இதை வச்சுதான் நான் ஆல்பாவையும் பீட்டாவையும் சொல்ல போறேன். இந்த ரைட் சைட்ல இருக்கக்கூடியதெல்லாம் நான் எங்க எழுதணும், லெஃப்ட் சைட்ல இருக்கிறதெல்லாம் எங்க எழுதணும், இது எனக்கு தெரியணுமா? சரி, இதெல்லாம் தான் நம்ம இப்போ சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ல சொல்லியாச்சா, ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல்டிஹைட் குரூப் அது வேற ஒண்ணா மாறி இருக்கு. 2 சைக்ளிக் ஃபார்ம் ஆல்பாவும் பீட்டாவும் சொல்லியிருக்காங்க. ஓகே, the 2 cyclic hemiacetal form of glucose differ only in the configuration of hydroxyl group at C1. ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஹைட்ராக்சில் குரூப் OH குரூப் எந்த இடத்துல அட்டாச் ஆயிருக்கு, இந்த கான்ஃபிகரேஷன் மட்டும்தான் மாறுது, வேற எதுவுமே மாறல. ஓகேவா? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கார்பன்ல மட்டும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஆனோமரிக் கார்பன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனோமர், எபிமர் அப்படின்னு 2 வேர்டு இருக்கு. ஆனோமர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் கார்பன்ல சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா, சேஞ்சஸ் இன் C1, ஃபர்ஸ்ட் கார்பன்ல சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு ஆனோமர். ஆக்சுவலா சேஞ்சஸ்னா எப்படின்னா ரெண்டுமே சேம் தான், பட் கான்ஃபிகரேஷன் மட்டும் மாறி இருக்கு. ஒன்னு லெஃப்ட் சைட்லயும் இன்னொன்னு ரைட் சைட்லயும் கான்ஃபிகரேஷன் மட்டும் மாறி இருந்துச்சுன்னா அதை ஆனோமர் சொல்லுவோம். சப்போஸ் செகண்ட் கார்பன்ல சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு எபிமர். C2ல செகண்ட் கார்பன்ல சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்டு எபிமர். ஆனோமர், ஆனோமர், எபிமர் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? சரி, சோ இங்க C1ல சேஞ்சஸ், கான்ஃபிகரேஷன்ல சேஞ்சஸ் இருக்கு, அதனால ஆனோமரிக் கார்பன் அப்படின்னு சொல்றாங்க. அத the aldehyde carbon before crystallization. Okay, such isomers that is alpha form and beta form are called anomers. அப்ப அந்த கார்பனுக்கு பேரு ஆனோமரிக் கார்பன் சொல்லிட்டாங்க, அந்த ஐசோமர்ஸ்க்கு பேர் என்ன சொல்றாங்க, ஆனோமர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. the 6-membered cyclic structure of glucose is called. இந்த மாதிரி 6 மெம்பர்ல ஒரு சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது இல்லையா குளுக்கோஸ், அதை என்ன சொல்றாங்கன்னா 6 மெம்பர்ல இங்க பாருங்க 1 2 3 4 5 6, 6 மெம்பர்ல ஒரு ரிங் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லணும்னா பைரான் அப்படின்னு சொல்லுவோம். பைரான் மாதிரியே எனக்கு இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கிறதுனால பைரனோஸ் அப்படின்னு சொல்றாங்க. OACன்றது குளுக்கோஸ், சாரி சாக்கரைட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இல்லையா, மோனோசாக்கரைடோ டைசாக்கரைடோ. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரையோஸ், டெட்ரோஸ், பென்டோஸ், ஆல்டிகைட் இருந்துச்சுன்னா ஆல்டோ ஹெக்ஸோஸ், கீட்டோன் இருந்துச்சுன்னா கீட்டோ ஹெக்ஸோஸ். ஞாபகம் இருக்கா? அப்ப சாக்கரைட் காம்பவுண்ட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் முக்கால்வாசி நம்ம என்னன்னு சொல்லுவோம், OAC அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இங்க அததான் கொடுத்திருக்காங்க. the 6-membered cyclic structure of glucose is called pyranose structure, alpha or beta in analogy with pyran. அதாவது பைரான் மாதிரி இதனுடைய ஸ்ட்ரக்சர் ரிசம்பிளன்ஸ் பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கனால பைரனோஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. பைரான் is a cyclic organic compound with 1 oxygen atom and 5 carbon atom in the ring. பைரான்ன்றது எப்படி இருக்கும், 6-membered ring தான், அதுல ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டமும் 5 கார்பன் ஆட்டமும் இருக்கக்கூடிய ரிங்னு சொல்றாங்க. the cyclic structure of glucose is more correctly represented by Haworth structure. Haworth, ஓகேவா, HAWORTH, ஹாவர்த். ஹாவர்த் ஸ்ட்ரக்சர்ல நம்மளால எக்ஸாக்டா குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சரை எழுத முடியும்னு சொன்னாங்க. சோ இங்க எழுதிருக்காங்க, இது ஆல்பா டி குளுக்கோபைரனோஸ், இது பீட்டா டி குளுக்கோபைரனோஸ். இப்ப இது ரெண்டுலயும் பாருங்களேன், தலைக்கீழே வரேன். 6th கார்பன்ல OH இருக்கு, இங்கேயும் 6th கார்பன்ல OH இருக்கு. 4th கார்பன்ல கீழே OH இருக்கு, இங்கேயும் 4th கார்பன்ல கீழே OH இருக்கு. 3rd கார்பன்ல மேல OH இருக்கு, இங்க 3rd கார்பன்ல மேல OH. 2nd கார்பன்ல கீழே OH, இங்கேயும் 2nd கார்பன்ல கீழே OH. ஆனா ஃபர்ஸ்ட் கார்பன்ல பாருங்க, இங்க கீழே OH இருக்கு, அது ஆல்பா டி குளுக்கோஸ் பைரனோஸ் அப்படின்னு சொல்றோம். இங்க மேல OH இருக்கு, அது பீட்டா டி குளுக்கோ பைரனோஸ் சொல்றோம். புரியுதா?
அப்போ ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கிற OH ஹைட்ராக்சில் குரூப் எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம அதை ஆல்பாவா பீட்டாவான்னு சொல்றோம். இந்த ரெண்டு ஐசோமர்ஸ்க்கும் பேர் என்னதுன்னா ஆனோமர்ஸ். ஃபர்ஸ்ட் கார்பன்ல கான்ஃபிகரேஷன்ல சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது ஆனோமர்ஸ். செகண்ட் கார்பன்ல இருந்துச்சுன்னா எபிமர்ஸ். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்தது நம்ம பார்ப்போம் ஃப்ரக்டோஸ்ல பார்க்கும்போது. ஃபைன். ஸோ இந்த ஆனோமர்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கார்பன்ல OH கீழே இருக்கு, ஆல்பான்னு சொல்லியிருக்காங்க. இது எங்க இருக்கு, மேல இந்த ஸ்ட்ரக்சர்ல பாருங்களேன், ஆல்பா எப்படி இருக்குன்னு பாருங்க. OH ரைட் சைட்ல இருக்கு. அப்ப ரைட் சைட்ல இருக்கக்கூடிய ஆல்கஹாலை நம்ம எப்பயுமே எங்க எழுதணும் அப்படின்னா கீழே எழுதணும். லெஃப்ட் சைட்ல ஆல்கஹால் இருந்துச்சுன்னா அது எங்க எழுதணும்னா மேலே எழுதணும். அப்ப நம்ம ஸ்ட்ரக்சரை எப்படி எழுதணும்னு தெரியுதா உங்களுக்கு? வேணும்னா இங்க பாருங்க, OH பீட்டாவில் எப்படி இருக்கு, லெஃப்ட் சைட்ல இருக்கு இல்லையா, லெஃப்ட் சைட்ல இருக்கு. ஸோ இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற OH இங்க எப்படி எழுதிருக்காங்கன்னு பாருங்க, பீட்டாவில் OH ஃபர்ஸ்ட் கார்பன்ல மேலே எழுதிருக்காங்க. அப்ப லெஃப்ட் சைட்ல OH இருந்துச்சுன்னா அதை நம்ம மேலே எழுதணும், ரைட் சைட்ல OH இருந்துச்சுன்னா அதை கீழே எழுதணும். இது ஞாபகம் இருந்துச்சுனாலே இந்த சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர்ல OH மேலே எழுதணுமா கீழே எழுதணுமா என்ன கார்பன்ல எத்தனாவதா எழுதணும்னு தெரிஞ்சிடும். நான் ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு மட்டும் சொல்லப்பா, செகண்ட் தேர்டு ஃபோர்த் எல்லாத்துலயுமே இந்த குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு நீங்க ரிலேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சரி. சோ அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க, ஐ வில் டெல் யூ. ஃப்ரக்டோஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. ஃப்ரக்டோஸை பத்தி என்ன கொடுத்திருக்காங்க, ஃப்ரக்டோஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கீட்டோ ஹெக்ஸோஸ். ஸோ ஃப்ரக்டோஸ் ஒரு கீட்டோ ஹெக்ஸோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. கீட்டோ அப்படின்னா கண்டிப்பா அதுல என்ன இருக்கும், கீட்டோன் தான் ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்கும். அடுத்தது ஹெக்ஸோஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஹெக்ஸோஸ்னா மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கும், 6 கார்பன் இருக்கும். ஓகே, அப்ப 6 கார்பன். கீட்டோன் உங்களுக்கு தெரியும் ஆல்டிஹைடா தான் டெர்மினல்ல வரும் இல்லையா, CHO அப்படின்னு லாஸ்ட்ல வரும். ஆனா கீட்டோன் கண்டிப்பா எங்க தான் வரும், இன் பிட்வீன்ல தான் வரும், இன்டர்மீடியேட்டா வரும். அப்ப இந்த பக்கம் ஒரு அல்கைல், இந்த பக்கம் ஒரு அல்கைல். சோ இந்த பக்கம் நான் மெத்தில் எழுதுறேன், ஓகேவா, CH2. அந்த பிரைமரியில ஒரு ஆல்கஹால் இருக்குது, இந்த இடத்துல C இருக்கு, அது கூட நிறைய ஆல்கஹால் இருந்துகிட்டே இருக்கு. ஓகேவா, இது கூட எல்லாம் ஆல்கஹால் இருக்க போகுது. ஓகே, இது CH2OH, இதுவும் ஒரு பிரைமரி ஆல்கஹாலாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்போன்னு தெரிஞ்சுக்கலாம் இதை ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது. ஃபைன், இதோ இங்க கொடுத்திருக்கிற ஸ்ட்ரக்சர் தான், ஆனா எப்படின்றத பார்க்கலாம். இட் இஸ் அப்டைன்டு அலாங் வித் குளுக்கோஸ் பை த ஹைட்ராலிசிஸ் ஆஃப் டைசாக்கரைட். இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, சுக்ரோஸ் எடுத்துட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் ரெண்டுமே கிடைச்சிச்சு. அதுல குளுக்கோஸை பத்தி ஃபுல்லா பார்த்து முடிச்சாச்சு. ஸோ அடுத்தது ஃப்ரக்டோஸுக்கு என்ன பண்ணிருக்காங்க, கீட்டோ காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீட்டோ ஹெக்ஸோஸ், கீட்டோன் இருக்கக்கூடிய 6 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் எ நேச்சுரல் மோனோசாக்கரைடு ஃபவுண்ட் இன் ஃப்ரூட்ஸ், ஹனி அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ இது எதுலாம் இருக்கு அப்படின்னா ஃப்ரூட்ஸ் எல்லா பழங்கள்லயும் இருக்கு, ஹனி தேன்ல இருக்கு, அப்புறம் வெஜிடபிள்ஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. In its pure form, it is used as a sweetener. இதனுடைய பியூர் ஃபார்ம்ல யூஸ் பண்ணும்போது என்னவா யூஸ் பண்ணாங்கன்னா ஸ்வீட்டனரா. ஏதாவது ஒரு உணவுப் பொருள்கள் இருக்கு, அதுல ஸ்வீட்டை அதிகமா சேர்க்கணும், சர்க்கரையை தித்திப்பை இனிப்பை அதிகமா சேர்க்கணும்னு நினைச்சா நம்ம ஃப்ரக்டோஸை சேர்க்கலாம்னு சொல்றாங்க. இட் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் கீட்டோ ஹெக்ஸோஸ். ஸோ கீட்டோ ஹெக்ஸோஸ்ல இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ். ஃப்ரக்டோஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஃப்ரக்டோஸ் ஆல்சோ ஹேஸ் த மாலிகுலர் ஃபார்முலா C6H12O6. எப்படி குளுக்கோஸ்ல மாலிகுலர் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சோம், எலமெண்டல் அனாலிசிஸ், மாலிகுலர் வெயிட் டிட்டர்மினேஷன், இந்த ரெண்டு மெத்தட்ல கண்டுபிடிச்சோம். அதே மெத்தட்ல தான் நம்ம என்ன பண்றோம், ஃப்ரக்டோஸ்க்கும் மாலிகுலர் ஃபார்முலா C6H12O6 கண்டுபிடிக்கிறோம். And on the basis of its reaction, it was found to contain a ketonic functional group at carbon number 2 and 6 carbons are in straight chain. ஸோ நம்ம அயோடின் எடுத்துக்கிட்டு ரிடக்ஷன் பண்ணா கூட போதும், அயோடின் இன் பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் ரெடியூஸ் ஆச்சுன்னா எனக்கு 6 கார்பனும் எப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட் கார்பனா N ஹெக்ஸேன் அந்த மாதிரி கிடைக்கும். அதை வச்சு கார்பன் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, 6 கார்பன்ஸ் இருக்கு, அந்த 6 கார்பனும் ஸ்ட்ரெயிட்டா இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று அங்க செகண்ட் கார்பன்ல கீட்டோன் அப்படின்ற ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. ஃபைன், இட் பிலாங்ஸ் டு டி சீரிஸ். இது என்ன சீரிஸ்ல வரும் அப்படின்னா டி சீரிஸ்ல வரும். LD அப்படின்னு 2 சீரிஸ் இருக்கு இல்லையா, அதுல டி சீரிஸ் அண்ட் இஸ் லீவோ ரொட்டேட்டரி காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணும், பிளேன் போலரைஸ்ட் லைன் PPL பாஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணுது, ஆன்டி கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, it is appropriately written as D minus fructose அப்படின்னு சொல்றாங்க. So D series அப்படின்றதுனால D மைனஸ் என்றது லீவோ ரொட்டேட்டரி ஆன்டி கிளாக்வைஸா ரொட்டேட் பண்ணக்கூடியது, அதனால D minus fructose அப்படின்னு சொல்றாங்க. Its open chain structure is shown. So இந்த ஸ்ட்ரக்சர் இங்க வரைஞ்சிருக்காங்க இல்லையா, இது என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ க்ளோஸ்டு செயின்ல எப்படி இருக்கும், முன்னாடி எப்படி குளுக்கோஸ்ல ஒரு பைரனோஸ் ஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரி இங்க பியூரனோஸ் ஃபார்ம் ஆக போகுது. பாருங்களேன், ஒரு ஆக்சிஜன் அது கூட ஒரு 5 மெம்பர்டு ரிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியுதா, 1 2 3 4 5.
ஸோ 5 மெம்பர்டு சைக்ளிக் காம்பவுண்ட், அதுல ஹெட்ரோ ஆட்டம் ஆக்சிஜனும் இருக்கு. 5 மெம்பர்டு ஹெட்ரோ சைக்ளிக் காம்பவுண்ட். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபியூரான் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த ஃபியூரான் மாதிரி இருக்கிறதுனால ஃபியூரனோஸ்னு சொல்ல போறோம். ஏன் இது ஃபியூரான் மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் கார்பன் ஃபிஃப்த் கார்பன் கூட இருந்ததுனால 6 மெம்பர்டு ரிங் ஃபார்ம் ஆச்சு. இங்க ஃபர்ஸ்ட் கார்பன் இல்ல, செகண்ட் கார்பன் தான் கீட்டோன். இந்த செகண்ட் கார்பன் தான் என்ன பண்ண போகுது, ஃபிஃப்த் கார்பன் கூட ஃபார்ம் ஆக போகுது. கரெக்டா? அப்ப எனக்கு 5 மெம்பர்டு ரிங் தான் ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் கார்பன் ஃபிஃப்த் கார்பன் கூட ஃபார்ம் ஆனா 6 மெம்பர்டு ரிங். செகண்ட் கார்பன் 1 2 3 4 5 6. ஸோ ஃபிஃப்த் கார்பன் கூட செகண்ட் கார்பனுக்கு பாண்டு ஆக்சைடு லிங்கேஜ் உருவாச்சுன்னா அப்போ எனக்கு 5 மெம்பர்டு ரிங் ஃபார்ம் ஆகும். அதனாலதான் ஃபியூரனோஸ்னு சொல்றாங்க. ஓகேவா? பாருங்க, இட் ஆல்சோ எக்ஸிஸ்ட் இன் 2 சைக்ளிக் ஃபார்ம்ஸ் விச் ஆர் அப்டைன்ட் டி மைனஸ் ஃப்ரக்டோஸ் அப்படின்னு சொல்லலாம் பை த அடிஷன் ஆஃப் ஆல்கஹால் அட் C5 டு த CO குரூப். ஸோ ஃபிஃப்த் கார்பன்ல, அஞ்சாவது கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ராக்சி குரூப் என்ன ஆகுதுன்னா செகண்ட் கார்பன்ல போய் சேருது. அப்படி சேர்றதுனால எனக்கு டி மைனஸ் ஃப்ரக்டோஸ் அப்படின்னு ஒண்ணு உருவாகலாம். த ரிங் தஸ் ஃபார்ம்டு இஸ் எ 5 மெம்பர்டு ரிங். ஸோ எனக்கு உருவாக்கக்கூடிய ரிங் என்ன ரிங்னு சொல்றாங்க, 5 மெம்பர்டு ரிங். 5 ஆட்டம் இருக்கக்கூடிய ஒரு ரிங். ஸோ இது பாருங்க, ஃபியூரான் 1 2 3 4 5. இதே மாதிரி 5 மெம்பர்டு ரிங் தான் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகே, அண்ட் இஸ் நேம்ட் ஆஸ் ஃபியூரனோஸ் வித் அனலாகி டு த காம்பவுண்ட் ஃபியூரான். ஃபியூரான் மாதிரி இருக்கிறதுனால, ஃபியூரானை ஒத்து இருக்கிறதுனால இந்த ஃபியூரனோஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஃபியூரான் இஸ் a 5 மெம்பர்டு சைக்ளிக் காம்பவுண்ட் வித் 1 ஆக்சிஜன் அண்ட் 4 கார்பன். ஸோ ஃபியூரான் என்னன்னா ஒரு ஆக்சிஜனும் 4 கார்பனும் இருக்கக்கூடிய ஒரு 5 மெம்பர்டு காம்பவுண்ட். ஓகே, ஆல்பா டி ஃப்ரக்டோஃபியூரனோஸ் எழுதிருக்காங்க, அப்புறம் பீட்டா டி ஃப்ரக்டோஃபியூரனோஸ் எழுதிருக்காங்க. இந்த இடத்துக்கு என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, ஆல்பா டி ஃப்ரக்டோஃபியூரனோஸ்ல ஆல்பா எங்க இருக்குன்னா ரைட் சைட்ல இருக்கு. பீட்டா டி ஃப்ரக்டோஃபியூரனோஸ்ல ஆல்கஹால் எங்க இருக்குன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கு. இதேதான் குளுக்கோஸ்லயும் நம்ம பார்த்தோம் இல்லையா? இதோ இந்த இடத்துல பாருங்க, பீட்டா டில ஆல்கஹால், சாரி ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய ஆல்கஹால் எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க ஆல்கஹால் எங்க இருக்குன்னு பாருங்க. கரெக்டா? ஓகே, லெஃப்ட் சைட்ல இருந்தாலே பீட்டான்னு சொல்றோம், ரைட் சைட்ல இருந்தாலே ஆல்பான்னு சொல்றோம். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இந்த ஸ்ட்ரக்சர் ஓரளவுக்கு ஈஸியா எழுதிடலாம். The cyclic structure of 2 anomers of fructose are represented by Harvard structure அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுலயும் பாருங்க, ஃபர்ஸ்ட் கார்பன்ல CH2OH மேல, அதுக்கப்புறம் கீழே OH இருக்கு. சரி, இது எதுக்கு, ஆல்பாவுக்கு ரைட் சைட்ல இருந்துச்சு, அதனால அது கீழே இருக்கு. பட் பீட்டாவில் எப்படி இருக்கு, லெஃப்ட் சைட்ல இருக்கு, அதனால அது மேல இருக்கும் இல்லையா? ஃபைன். ஸோ மேல OH இருக்கு, கீழே CH2OH இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கிற கார்பன்ஸ்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எதெல்லாம் ரைட் சைட்ல இருக்கோ அதெல்லாம் எங்க எழுதணும்னு தெரிஞ்சிச்சுன்னா கீழே எழுதணும். ரைட் சைட்ல இருந்துச்சுன்னா கீழே எழுதணும், லெஃப்ட் சைட்ல இருந்துச்சுன்னா மேலே எழுதணும். அது தெரிஞ்சிச்சுனாலே இது ரெண்டு ஸ்ட்ரக்சர் எழுதிடலாம். ஓகே, ஃப்ரக்டோஃபியூரனோஸ் ஸ்ட்ரக்சர் சைக்ளிக்லயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். டைசாக்கரைட்ஸ். ஸோ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே என்னதுன்னா மோனோசாக்கரைடு, குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ், இது ரெண்டுமே என்னது மோனோசாக்கரைடு அப்படின்னு பார்த்தோம். இப்போ டைசாக்கரைடு, எக்ஸாம்பிள் சுக்ரோஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆமாவா? சுக்ரோஸை பார்க்கல, சுக்ரோஸ்ல இருந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணதுனால எனக்கு குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் அப்படின்னு ரெண்டு கிடைச்சிச்சு. இப்படிதான் நம்ம சுக்ரோஸை பார்த்தோம். கரெக்டா? ஸோ இந்த சுக்ரோஸை டைசாக்கரைட்னு சொல்ல போறோம். அதை பத்தி படிக்க போறோம். சுக்ரோஸ் மட்டும் இல்ல, மால்டோஸ், ராபினோஸ், இந்த மாதிரி சில டைசாக்கரைடு எடுத்துக்கிட்டு பார்க்க போறோம். You have already read that disaccharides on hydrolysis with dilute acids or enzymes yield 2 molecules of either the same or different monosaccharide. கரெக்டா? ஒரு டைசாக்கரைடு எடுத்துட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது டைல்யூட் கண்டிஷன்ல ஆசிட் ஆர் என்சைம் இன் பிரசன்ஸ்ல ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது டைசாக்கரைடு என்னவா மாறும்னா சேம் மாலிகுல்ஸாவோ அல்லது டிஃபரண்ட் மாலிகுல்ஸாவோ ரெண்டு மோனோசாக்கரைடு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, the two monosaccharides are joined together by an oxide linkage. ரெண்டு மோனோசாக்கரைடுக்கும் நடுவுல என்ன லிங்கேஜ் இருக்குன்னா ஆக்சிஜன் லிங்க் இருக்கும். இந்த மாதிரி ஆக்சிஜன் ரெண்டு ஆட்டம்க்கு, அதாவது ரெண்டு மாலிகுல்ஸ்க்கு நடுவுல இருந்துச்சுன்னா we called as oxide linkage அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஃபைன். ஆக்சைடு லிங்கேஜ் ஃபார்ம்டு பை த லாஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல். ஸோ ரெண்டு மோனோமர்ஸ்லயும் வாட்டர் மாலிகுல் வெளியில போயிட்டு அது ஆக்சைடு லிங்கேஜை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்றாங்க. சச்சிய அப்ப டீஹைட்ரேட்டட் ஃபார்ம். சச்சிய linkage between two monosaccharide units through oxygen atom is called glycosidic linkage. இந்த மாதிரி ஆக்சிஜன், அதாவது ரெண்டு மோனோசாக்கரைடு இருக்கு, ரெண்டு மோனோசாக்கரைடுக்கு நடுவுல வாட்டர் மாலிகுல் வெளியில போயிட்டு ஆக்சிஜனால அந்த ரெண்டு மோனோசாக்கரைடும் ஒன்னா லிங்க் ஆகிருந்துச்சுன்னா, ஜாயிண்ட் ஆகிருந்துச்சுன்னா அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா கிளைகோசிடிக் லிங்கேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதோ இங்க எழுதிருக்காங்க பாருங்க, கிளைகோசிடிக் லிங்கேஜ். இந்த ப்ளூ கலர்ல டாட் போட்டு வரைஞ்சிருக்காங்க இல்லையா, இதுதான் கிளைகோசிடிக் லிங்கேஜ். ஓகே, இங்க இருக்கிறது என்னது குளுக்கோஸ், இங்க இருக்கிறது என்னதுன்னா ஃப்ரக்டோஸ். தெரியுதா உங்களுக்கு? இதை குளுக்கோ பைரனோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 6 மெம்பர் ரிங். அப்ப என்ன சொல்லுவோம், குளுக்கோ
பைரனோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃப்ரக்டோ ஃபியூரனோஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஓகே. இந்த பைரனோஸும் ஃபியூரனோஸும் ஒரே ஒரு ஆக்சிஜனால லிங்க் ஆயிருக்கு. அதுக்கு பேர் தான் என்ன லிங்கேஜ்? கிளைகோசிடிக் லிங்கேஜ் அப்படின்னு சொல்றோம். வாட்டர் மாலிக்யூல் வெளியில போனதுனால. ஓகே. இன் டைசாக்கரைடு இஃப் த ரெடியூசிங் குரூப் ஆஃப் மோனோசாக்கரைடு, அதாவது ஒரு டைசாக்கரைட்ல ஒரு இருக்கக்கூடிய ரெண்டு மோனோசாக்கரைடு இருக்குல்ல, அதுல ஒரு மோனோசாக்கரைடு ரெடியூசிங் குரூப்பா இருக்கு. இஃப் த ரெடியூசிங் குரூப்ஸ் ஆஃப் மோனோசாக்கரைடு தட் இஸ் ஆல்டிஹைடு ஆர் கீட்டோன் குரூப்ஸ் ஆர் பாண்டட், அதாவது ஆல்டிஹைடோ இல்ல கீட்டோனோ ஈஸியா ரெடியூஸ் ஆகக்கூடிய காம்பவுண்ட் அது பாண்ட் ஆகிருக்கு அப்படின்னா தீஸ் ஆர் நான் ரெடியூசிங் சுகர். அப்ப இதை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி டைசாக்கரைட்ஸை நான் ரெடியூசிங் சுகர் சொல்லணும்னு சொல்றாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு மோனோசாக்கரைடு இருக்கு. அந்த ரெண்டு மோனோசாக்கரைட்லயும் எங்கேயாவது ஆல்டிஹைடோ அல்லது கீட்டோனோ தனியா இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? அப்படி தனியா இருந்து மீதி இருக்கிற ஆல்கஹால்ஸ்னால ஏதோ ஒரு ரெண்டு இடத்துல மட்டும் வாட்டர் ஃபார்ம் ஆகி வெளியில போயிட்டு கிளைகோசிடிக் லிங்கேஜ் உருவாயிருந்துச்சுன்னா அந்த மாலிகுல்ல ஸ்டில் ஆல்டிஹைடோ இல்ல கீட்டோனோ இருந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு கேப்பபிலிட்டி இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொல்லணும். இன்கேஸ் பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் கார்பன் இங்க இருக்கு, செகண்ட் கார்பன் இங்க இருக்கு. செகண்ட் கார்பன்ல தானே கீட்டோன் இருந்திருக்கும், ஃப்ரக்டோ ஃபியூரனோஸ். பாருங்க, ஃப்ரக்டோஸ்ல என்ன இருந்திருக்கும்? செகண்ட் கார்பன்ல, ஃபர்ஸ்ட் கார்பன்ல CH2OH, செகண்ட் கார்பன்ல என்ன இருந்திருக்கும்? கீட்டோன் இருந்திருக்கும். இந்த செகண்ட் கார்பன்ல இருந்த கீட்டோன் தான் இப்ப ஆக்சைடு லிங்கேஜ்ல இருக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பன் தோ இருக்கு பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல தான் என்ன இருந்திருக்கும்? ஆல்டிஹைடு இருந்திருக்கும். அதுதான் இப்ப ஆக்சைடு லிங்கேஜ்ல இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? கிளைகோசிடிக் லிங்கேஜ்ல இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஆல்டிஹைடு அல்லது கீட்டோன் அப்படின்ற ரெடியூஸ் ஆகக்கூடிய காம்பவுண்டே கிளைகோசிடிக் லிங்கேஜ்ல இருந்துச்சுன்னா வேற எதுவும் ரெடியூஸ் ஆகாதுல, அதனால இந்த சுகருக்கு பேர் என்னதுன்னா நான் ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ நான் டைசாக்கரைடு எடுத்துக்கும் போது அதுல ரெண்டு மோனோசாக்கரைடு இருக்கும். ரெண்டு மோனோசாக்கரைட்ல ஏதாவது ஒரு மோனோசாக்கரைட்ல ரெடியூஸ் ஆகக்கூடிய ஆல்டிஹைடோ கீட்டோனோ அப்படியே இருந்துச்சுன்னா, அஃபெக்ட் ஆகாம இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு ரெடியூசிங் சுகர். சப்போஸ் ஆல்டிஹைடோ கீட்டோனோ இருந்து அதுவே கிளைகோசிடிக் லிங்கேஜ்ல இன்வால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா நோ ஃபர்தர் வி கான்ட் ஏபிள் டு ரெடியூஸ், அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து ரெடியூஸ் பண்ண முடியாதுன்னா தென் இட் இஸ் கால்டு நான் ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? ஓகே. எக்ஸாம்பிள் சுக்ரோஸ். ஆன் த அதர் ஹேண்ட் சுகர்ஸ் இன் விச் தீஸ் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ஆர் ஃப்ரீ. சப்போஸ் ஒரு சுகர் இருக்கு, அந்த சுகர்ல இந்த ஃபங்க்ஷனல் குரூப் ஃப்ரீயா இருந்து அந்த ஃபங்க்ஷனல் குரூப் ரெடியூஸ் ஆகிறதுக்கு கேப்பபிலிட்டியா இருந்துச்சுன்னா தென் தே ஆர் கால்டு ரெடியூசிங் சுகர்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லிருக்காங்க? மால்டோஸ், லாக்டோஸ். மால்டோஸ், லாக்டோஸ் இந்த ரெண்டுத்துலயுமே எனக்கு என்ன இருக்குன்னா ஆல்டிஹைடோ இல்ல கீட்டோனோ ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் எப்படி இருக்குன்னா ஃப்ரீயா இருக்கும், கிளைகோசிடிக் லிங்கேஜ்ல இன்வால்வ் ஆகாம ஃப்ரீயா இருக்கும். அதை நான் என்னால என்ன பண்ண முடியும்? ஃபர்தரா ரெடியூஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதனாலதான் அந்த மால்டோஸ், லாக்டோஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன சொன்னா ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொல்லணும். சுக்ரோஸ்லாம் என்னதுன்னா நான் ரெடியூசிங் சுகர். ஓகே. So sucrose அதை மட்டும் தனியா கொடுத்திருக்காங்க. One of the common disaccharide is sucrose. So sucrose என்றது ஒரு common disaccharide-க்கான எக்ஸாம்பிள். ஓகேவா? ஃபைன். Which on hydrolysis gives equimolar mixture of D-glucose and D-fructose. So D+ல குளுக்கோஸையும் D- ஃப்ரக்டோஸையும் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஈக்விமோலார் மிக்சர், இது 50%, இது 50%, ரெண்டும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல கிடைக்கும் சொல்றாங்க. These two monosaccharides are held together by a glycosidic linkage. இந்த ரெண்டு மோனோசாக்கரைடும் எப்படி லிங்க் ஆயிருக்கான்? கிளைகோசிடிக் லிங்கேஜ்ல இருக்கு, அதாவது ஆக்சிஜன் லிங்கேஜ்ல இருக்குன்னு சொல்றாங்க. பிட்வீன் யார் யாருக்கும் நடுவுல? C1 ஆஃப் ஆல்பா குளுக்கோஸ், குளுக்கோஸுடைய ஃபர்ஸ்ட் கார்பனும் ஃப்ரக்டோஸுடைய செகண்ட் கார்பனும். கரெக்டா? பீட்டா டி ஃப்ரக்டோஸுடைய செகண்ட் கார்பன். ஸோ C1 ஆஃப் ஆல்பா குளுக்கோஸ் அண்ட் C2 ஆஃப் பீட்டா டி ஃப்ரக்டோஸ், இந்த ரெண்டும் தான் கிளைகோசிடிக் லிங்கேஜ்ல இருக்கு. Since the reducing groups of glucose and fructose are involved in glycosidic bond formation. என்ன ஆகுது? இந்த கிளைகோசிடிக் பாண்ட் ஃபார்மேஷன்லயே ஃபர்ஸ்ட் கார்பன் ஆல்டிஹைடா இருந்திருக்கும், அதுதான் இன்வால்வ் ஆயிருக்கு. இங்க செகண்ட் கார்பன் கீட்டோனா இருந்திருக்கும், அதுதான் இன்வால்வ் ஆயிருக்கு. சோ ரெடியூஸ் ஆகக்கூடிய ஆல்டிஹைட் கீட்டோன் அப்படின்ற ஃபங்க்ஷனல் குரூப்பே இங்க கிளைகோசிடிக் லிங்கேஜ்ல இன்வால்வ் ஆனதுனால சுக்ரோஸ் இஸ் எ நான் ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? ஓகே, பக்கா. இதே மாதிரி மால்டோஸ் நீங்க ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சிடும் ரெடியூசிங் சுகர்னா என்னன்னு. ஓகே. சுக்ரோஸ் இஸ் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி. சுக்ரோஸ் ஓவராலா என்ன பண்ணுது அப்படின்னா கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ணுதுன்னு சொல்றாங்க, டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி. பட் ஆஃப்டர் ஹைட்ரோலைசிஸ், ஆனா ஹைட்ரோலைசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா gives டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி குளுக்கோஸ் அண்ட் லீவோ ரொட்டேட்டரி ஃப்ரக்டோஸ். அதாவது சுக்ரோஸ் எடுத்துக்கிட்டு ஹைட்ரோலைசிஸ் பண்ணா எனக்கு குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ்னு ரெண்டு கிடைக்குமா? சுக்ரோஸா இருக்கும்போது அது டெக்ஸ்ட்ரோவா தான் இருக்கு, கிளாக் வைஸா இருக்கு. டெக்ஸ்ட்ரோ அப்படின்னா கிளாக் வைஸ். ஆனா
ஹைட்ராலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன ஆகுதுன்னா ஒன்னு குளுக்கோஸ் கிடைக்குது, அது டெக்ஸ்ட்ரோவா இருக்கு. பட் ஃப்ரக்டோஸ் வந்து என்னவா இருக்குன்னா லீவோவா இருக்குன்னு சொல்றாங்க. சின்ஸ் த லீவோ ரொட்டேஷன் ஆஃப் ஃப்ரக்டோஸ் இஸ் -92.4, இது ரொம்ப ரொம்ப அதிகமான ஆங்கிள். ஏன்னா டெக்ஸ்ட்ரோ பாருங்களேன் வெறும் +52.5 தான். I will read it out. The levo rotation of fructose is -92.4 is more than dextro rotation of glucose, which is nothing but +52.5 degree. அப்போ ஓவராலா யார் அதிகமா இருக்கா? மெஜாரிட்டியா மைனஸ் தானே அதிகமா இருக்காங்க. இந்த +52க்கு -52 போயிடுச்சுனாலும் மீதி 40 டிகிரி இருக்கும் இல்லையா? 39.1 டிகிரி இருக்கும். ஃபைன். த மிக்சர் இஸ் லீவோ ரொட்டேட்டரி. அப்ப இந்த மிக்சரை நம்ம என்ன சொல்லணும்? லீவோ ரொட்டேட்டரி தான் சொல்லணும். யார் டாமினண்டா இருக்காங்களோ, யார் அதிகமா இருக்காங்களோ அதை வச்சு சொல்லணும். Thus hydrolysis of sucrose brings about a change in the sign of rotation. அப்போ ஒரு சுக்ரோஸ் அப்படின்றது நம்ம எடுத்துக்கும் போது என்னவா இருந்துச்சு? டெக்ஸ்ட்ரோவா இருந்துச்சு. ஆனா அதை ஹைட்ராலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது என்னவா மாறிடுச்சு? இப்போ அந்த மிக்சர் லீவோ ரொட்டேட்டரியா மாறிடுச்சு. சோ ஒரு ரொட்டேஷன்ல இருந்து இன்னொரு ரொட்டேஷனுக்கு சைன் ஆஃப் ரொட்டேஷன் என்ன ஆயிருக்கு? சேஞ்ச் ஆயிருக்கு. அதனால இதை இன்வர்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். பாருங்க, ஃப்ரம் டெக்ஸ்ட்ரோ டு லீவோ அண்ட் த ப்ராடக்ட் இஸ் நேம்ட் as இன்வெர்ட் சுகர் அப்படின்னு சொல்றாங்க. குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் எனக்கு கிடைக்குது இல்லையா? அதை என்னன்னு சொல்லியிருக்காங்க? இன்வெர்ட் சுகர்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? சரி. சோ சுக்ரோஸ் எப்படி இன்வெர்ட் சுகரா மாறுதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் மால்டோஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ மால்டோஸ்ல என்ன இருக்கு? அனதர் டைசாக்ரைட். மால்டோஸ்ன்றது இன்னொரு டைப் ஆஃப் டைசாக்ரைட். சுக்ரோஸ் மாதிரியே தான் மால்டோஸும். மால்டோஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 ஆல்பா டி குளுக்கோஸ். பாருங்க, சுக்ரோஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் இல்லையா? குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் ரெண்டு மோனோமர்ஸ், அதாவது மோனோசாக்ரைட்ஸ் பார்த்தோம். இங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டுமே குளுக்கோஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்பா டி குளுக்கோஸ் பிளஸ் ஆல்பா டி குளுக்கோஸ், ரெண்டு ஆல்பா டி குளுக்கோஸ் ஒன்னா சேர்ந்து எனக்கு என்ன கொடுக்குது? மால்டோஸ் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. யூனிட்ஸ் இன் விச் C1 of one glucose and is linked to C4 of another glucose unit. So ஒரு அதாவது ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ் உடைய C1 ஃபர்ஸ்ட் கார்பனும் செகண்ட் குளுக்கோஸ் உடைய ஆல்பா டி குளுக்கோஸ் இருக்கு இல்லையா? இந்த குளுக்கோஸ் உடைய ஃபோர்த் கார்பனும் என்ன இருக்குன்னா கிளைகோசிடிக் லிங்கேஜ்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, C1 C4 லிங்கேஜஸ் அப்படின்னு சொல்லணும். முன்னாடி சுக்ரோஸ்ல பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? C1 C2 லிங்கேஜ்னு சொன்னோம். C1ன்றது ஆல்பா டி குளுக்கோஸ், C2 அப்படின்றது பீட்டா டி ஃப்ரக்டோஸ். இந்த குளுக்கோஸ் பைரனோஸும் ஃப்ரக்டோஃபியூரனோஸும் C1 C2ல லிங்க் ஆயிருந்துச்சு. எதுல சொல்றேன்? சுக்ரோஸ்ல சொல்றேன். ஓகேவா? இப்போ இங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா C1 வெர்சஸ் C4ன்னு சொல்றாங்க. ரெண்டுமே என்னதான் அப்படின்னா ஆல்பா டி குளுக்கோஸ் தான். ரெண்டுமே ஆல்பா டி குளுக்கோஸ். ஒரு குளுக்கோஸ் உடைய C1 இன்னொரு குளுக்கோஸ் உடைய C4 என்னவா இருக்கும்னா கிளைகோசிடிக் லிங்கேஜ்ல இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இது என்னதுன்னா மால்டோஸ்ன்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? ஓகே. The free aldehyde group can be produced at C1 of second glucose. செகண்ட் குளுக்கோஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் இருக்கு பாருங்க, இதுதானே ஃபிஃப்த் கார்பன் கூட ஆக்சைடு, இந்த ஆக்சைடு லிங்கேஜ்ல உருவாச்சு. இங்க இருக்கிற அஞ்சாவது கார்பனும் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் நடுவுல ஒரு ஆக்சிஜன் லிங்கேஜ் உருவாச்சு. சரி, அப்போ இது மறுபடியும் பிரேக் ஆகி திரும்ப இது என்னவா மாறலாம்? ஆல்டிஹைடா மாறலாம். அப்போ ஃப்ரீ ஆல்டிஹைடு இருக்கும். கரெக்டா? ஃபைன். சோ the free aldehyde group can be produced at C1 of second glucose in solution and it shows reducing property. அப்போ free aldehyde இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா ஆகும் reducing property எக்ஸிபிட் பண்ணும். அதனால இந்த மால்டோஸ் என்ன சொல்றாங்க? reducing sugar அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி சுக்ரோஸ்ல அப்படி இல்ல. ஆல்டிஹைடு ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ்ல இருக்கக்கூடிய ஆல்டிஹைட் C1, கீட்டோ ஃப்ரக்டோஸ்ல இருக்கக்கூடிய செகண்ட் கார்பன் கீட்டோன், இந்த ரெண்டுமே தான் ரெடியூஸ் ஆகாம இது ரெண்டும் தான் கிளைகோசிடிக் லிங்கேஜ்ல இருந்துச்சு. சோ ஃபர்தரா ரெடியூஸ் ஆகாததுனால நான் ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொன்னோம். சுக்ரோஸ் என்ன சொன்னோம்? நான் ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொன்னோம். இப்போ மால்டோஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் லாக்டோஸ். டைசாக்கரைட்ல லாஸ்ட் ஒன். டைசாக்கரைட்ல மொத்தம் 3 கொடுத்திருந்தாங்க, சுக்ரோஸ், மால்டோஸ், லாக்டோஸ். சோ லாக்டோஸ் பாக்குறோம். நீங்க எல்லாருமே பால் குடிச்சிருப்பீங்க. லாக்டோஸ் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. இட் இஸ் மோர் காமன்லி நோன் அஸ் மில்க் சுகர். லாக்டோஸ்க்கு காமனான பேர் என்னன்னு கேட்டா மில்க் சுகர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மில்க்ல இருக்கக்கூடிய சுகர். சின்ஸ் திஸ் டைசாக்கரைட் இஸ் ஃபவுண்ட் இன் மில்க். ஓகேவா? இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் பீட்டா டி கேலக்டோஸ். இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் பார்த்தோம். அடுத்தது குளுக்கோஸ் அப்படின்னு ரெண்டு பார்த்தோம். இப்போ என்ன சொல்றாங்க? கேலக்டோஸ் சொல்றாங்க. அண்ட் பீட்டா டி குளுக்கோஸ். சோ ஒரு பீட்டா டி கேலக்டோஸும் இன்னொன்னு பீட்டா டி குளுக்கோஸும், இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்து தான் லாக்டோஸை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்றாங்க. The linkage is between C1 of galactose and C4 of glucose. So இதுவும் C1 C4 linkages அப்படின்னு சொல்றாங்க.
ஃப்ரீ ஆல்டிஹைட் குரூப் மே பி ப்ரொடியூஸ்ட் at C1 ஆஃப் குளுக்கோஸ். குளுக்கோஸ் உடைய செகண்ட் இருக்கு இல்லையா, இந்த குளுக்கோஸ் உடைய ஃபர்ஸ்ட் கார்பன் என்னவா மாறலாம், ஃப்ரீ ஆல்டிஹைடா மாறலாம், அப்ப ரெடியூஸ் ஆகும். சோ அதனால இதை ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொல்றாங்க. Fine. Free aldehyde group may be produced at C1 of glucose unit. Hence it is also reducing sugar. அப்ப maltose, lactose இது ரெண்டுமே reducing sugar தான். sucrose தான் non reducing sugar. தெளிவா இருக்கீங்களா? ஓகே ஃபைன். ஸோ இங்க கேலக்டோஸ்ல பாருங்க, இதுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய கேலக்டோஸ்ல ஃபோர்த் கார்பன்ல ஹைட்ராக்சிட் காம்பவுண்ட் மேல இருக்கு. தென் இங்க இருக்கக்கூடியதுல OH கீழே இருந்திருக்கும். அந்த OH தான் இதுல இருக்கக்கூடிய மேல இருக்கிற OH, அதாவது ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கிற இங்க இருந்த OHம் ஃபோர்த் கார்பன்ல இருந்து இங்க இருந்த OH நடுவுல தான் வாட்டர் மாலிகுல் போயிட்டு கிளைகோசிடிக் லிங்கேஜ் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. கிளைகோசிடிக் லிங்கேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. புரியுதா? ஓகே ஃபைன். ஸோ ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சதுதான். ஓகே, பாலிசாக்கரைட். பாலிசாக்கரைட் contains a large number of monosaccharides. ரெண்டு மோனோசாக்கரைட ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது குடிச்சிச்சுன்னா அதை நம்ம என்ன சொன்னோம், டைசாக்கரைட்னு சொன்னோம். இப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, லார்ஜ் நம்பர் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ், நிறைய மோனோசாக்கரைட்ஸ் கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பாலிசாக்கரைட் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டார்ச், செல்லுலோஸ் இது எல்லாமே என்னது, பாலிசாக்கரைட் தான். ஓகே, யூனிட்ஸ் ஜாயின்ட் டுகெதர் பை அ கிளைகோசிடிக் லிங்கேஜஸ். ஸோ இங்க மோனோசாக்கரைட்ஸ் எல்லாமே பாலிசாக்கரைடா இருக்கும் போதும் அது எப்படிதான் லிங்க் ஆயிருக்கும்னா கிளைகோசிடிக் லிங்கேஜ் தான் இருக்கும். ஒரு கார்பன் இன்னொரு கார்பன் கூட ஆக்சிஜனால லிங்க் ஆயிருக்கும். அதுக்கு பேர் தான் கிளைகோசிடிக் லிங்கேஜ்னு சொல்லுவோம். ஓகே, தீஸ் ஆர் த மோஸ்ட் காமன்லி என்கவுண்டர்டு கார்போஹைட்ரேட்ஸ் இன் நேச்சர். ஸோ நேச்சர்ல ரொம்ப அதிகமான அளவுல நம்ம பிளான்ட்ல, லீஃப்ல ஏகப்பட்ட இடத்துல கார்போஹைட்ரேட்ஸை பார்க்கும்போது அது என்னவா தான் இருக்குன்னா பாலிசாக்கரைடு ஃபார்ம்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? Fine. They mainly act as the food storage or structural materials. So ஒரு மெட்டீரியலுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்ன்றத முடிவு பண்ணக்கூடியதா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியதா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, ஸ்டார்ச் இஸ் த மெயின் ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைடு ஆஃப் பிளான்ட். ஸோ பிளான்ட் எல்லாமே ஃபுட்டை எப்படி தான் ஸ்டோர் பண்ணி வைக்குதுன்னா ஸ்டார்ச்சா தான் கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஓகே, இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டயட்டரி சோர்ஸ் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ நம்மளுக்கும் அன்றாட உணவுல கண்டிப்பா என்ன பண்ணணும், பிளான்ட்டை லீவ்ஸை நம்ம கண்டிப்பா எடுத்துப்போம் இல்லையா, லீவ்ஸோ ஃப்ரூட்ஸோ ஏதோ ஒரு விதத்துல நம்ம பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகே, ஹை கண்டென்ட் ஆஃப் ஸ்டார்ச் இஸ் ஃபவுண்ட் இன் சீரல்ஸ், ரூட்ஸ், டியூபர்ஸ் அண்ட் சம் வெஜிடபிள்ஸ். ஸோ சில காய்கறிகள்லயோ, எல்லா சிரல்ஸ்லயோ, ரூட்ஸ்லயோ, ஈவன் பல்சஸும் சொல்லலாம். சிரல்ஸ், பல்சஸ் இது எல்லாத்துலயுமே என்ன இருக்குன்னா ஸ்டார்ச் இருக்கு. ஈவன் பல்சஸ்ல விட்டமின்ஸ் புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்கனால அதை இங்க அவங்க மென்ஷன் பண்ணாம இருக்காங்க. ஓகே, so it is a polymer of alpha glucose. starch ன்றது என்னன்னு சொல்லிருக்காங்க, C6H10O5. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம ஃபர்ஸ்ட் இதுலயே பார்த்தோம் இல்ல. சரி, n டைம்ஸ் இருக்கும். இந்த ஸ்டார்ச் தான் நம்ம எடுத்துட்டு என்ன பண்றோம், ஹைட்ராலிசிஸ் பண்றோம். ஹைட்ராலிசிஸ் பண்றதுனால எனக்கு என்ன கிடைக்கும்னா குளுக்கோஸ் கிடைக்கும். குளுக்கோஸ் மட்டும் தான் கிடைக்கும். அதனால அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா it is a polymer of alpha glucose and consists of two components. இதுல ரெண்டு காம்போனன்ட் இருக்கு. என்ன இருக்குன்னு சொல்றாங்க, அமைலோஸ் அண்ட் அமைலோபெக்டின் அப்படின்னு ரெண்டு காம்பவுண்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஒன்னு பிரான்ச் இல்லாம இருக்கும், ஒன்னு பிரான்ச்சோட இருக்கும். பார்க்கலாம். அமைலோஸ் இஸ் வாட்டர் சொல்யூபிள் காம்போனன்ட். அமைலோஸ் அப்படின்றது என்னன்னா தண்ணியில கரையக்கூடிய ஒரு காம்போனன்ட் சொல்றாங்க. விச் கான்ஸ்டிடியூட் அபவுட் 15 to 20% ஆஃப் ஸ்டார்ச். ஸோ ஸ்டார்ச் அப்படின்றத நான் 100% அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த 100%ல ஒரு 15 to 20% என்ன இருக்கு அப்படின்னா அமைலோஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும், ஒரு 80 to 85% அமைலோபெக்டின் இருக்கும் இல்லையா, அமைலோபெக்டின் இருக்கும். சரி பாருங்க, amylose is a water soluble component which consists of about 15 to 20% starch. Chemically amylose is a long unbranched chain. ரொம்ப முக்கியமான விஷயம், unbranched chain. அமைலோஸ்ல branches இருக்காது, ரொம்ப லாங்கா பிரான்ச் இல்லாத செயின் காம்பவுண்ட் நம்ம அமைலோஸ் சொல்றோம். Amylose is long unbranched chain with 200 to 1000 alpha D glucose units. So 200ல இருந்து அதிகபட்சம் எவ்வளவு இருக்குன்னா 1000 ஆல்பா குளுக்கோஸ் யூனிட்ஸ் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இருந்துட்டே இருக்கும். லிங்கேஜ் கிளைகோசிடிக் லிங்கேஜ்ல கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? 14C14C14 லிங்கேஜ்ல இருக்கும். held together by C14 glycosidic linkage. ஓகே, இந்த மாதிரி ஒரு 200 மாலிகுல்ல இருந்து 1000 குளுக்கோஸ் மாலிகுல் ஒரு கிளைகோசிடிக் லிங்கேஜ்ல ஸ்ட்ரெயிட் செயினாவே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, அமைலோஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பக்கா. அமைலோபெக்டின் இஸ் இன்சொல்யூபிள் இன் வாட்டர். அமைலோஸ் வாட்டர்ல சொல்யூபிள்னு சொன்னாங்க. அமைலோபெக்டின் என்ன ஆகுதுன்னா தண்ணியில கரையாதுன்னு சொன்னாங்க. இன்சொல்யூபிள் இன் வாட்டர் அண்ட் கன்ஸ்டிடியூட் அபவுட் 80 to 85% ஆஃப் ஸ்டார்ச். ஸோ ஸ்டார்ச்ல 15 to 20% தான் அமைலேஸ் இருந்துச்சு.
ரிமைனிங் இருக்கிற 80 to 85% என்ன இருக்குன்னா அமிலோபெக்டின் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அது தண்ணியில கரையாது. இட் இஸ் பிரான்ச்டு செயின் பாலிமர். இதுல என்ன இருக்கா, நிறைய பிரான்ச்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆல்பா டி குளுக்கோஸ் யூனிட்ஸ் இன் விச் செயின் இஸ் ஃபார்ம்டு பை C1C4 கிளைகோசிடிக் லிங்கேஜ். ஸோ இங்கேயும் C1C4 கிளைகோசிடிக் லிங்கேஜ் தான் ஃபார்ம் ஆகுது. வேரஸ் பிரான்ச்சிங் அக்கர்ஸ், அப்போ ஸ்ட்ரெயிட் செயின் காம்பவுண்டுக்கு 1,4 லிங்கேஜஸ் ஃபார்ம் ஆகலாம். ஓகே, பிரான்ச்சஸ் எங்க ஃபார்ம் ஆகணும் பாருங்க. இங்க இருந்து நான் நம்பர் கொடுக்குறேன். 1 2 3 4 ஏற்கனவே இருக்கு, 5 இங்க 6. இந்த 6th கார்பன்ல தான் பிரான்ச்சஸ் உருவாக போகுது. இங்க இருக்கக்கூடிய செகண்ட் கார்பன், இங்க இருக்கக்கூடிய 6th கார்பன், அதாவது ஒரு குளுக்கோஸ்ல இருக்கக்கூடிய செகண்ட் கார்பனும் இன்னொரு குளுக்கோஸ்ல இருக்கிற 6th கார்பனும் ஃபார்ம் ஆகலாம் இல்லையா. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கார்பனும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கார்பனும் 6th கார்பனும் ஃபார்ம் ஆகலாம். சோ அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா பாருங்க, whereas branching occurs by C1C6 glycosidic linkage. ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் 6th கார்பனுக்கும் நடுவுல பிரான்ச் இருக்குன்னு சொல்றாங்க. புரியுதா? ஓகே, ஒரு அமைலோஸ் இருக்கும், ஸ்ட்ரெயிட் செயின் காம்பவுண்ட், அது போயிட்டே இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் கார்பன் எங்க லாஸ்டா முடிதோ டெர்மினலா, அந்த இடத்துல கீழே ஒரு கார்பன் வந்து, அதாவது அதே மாதிரி ஒரு அமைலோஸ் வந்து அதுக்கும் இதுக்கும் நடுவுல கீழே இருக்கக்கூடிய அமைலோஸுடைய 6th கார்பனுக்கும் மேல இருக்கிற அமைலோஸுடைய ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு நடுவுல ஒரு ஓ லிங்கேஜஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லணும், அமைலோபெக்டின்னு சொல்லுவோம். ஓகே பாருங்க, இதோ இருக்கு இல்லையா, இது என்னதுன்னா ஒரு அமைலோஸ், இங்க இருக்கிறது என்னதுன்னா ஒரு அமைலோஸ். இந்த ரெண்டு அமைலோஸ்க்கும் நடுவுல இங்க பாருங்க, இது 6th கார்பன், இது ஃபர்ஸ்ட் கார்பன். சோ ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் 6th கார்பனுக்கும் C1C6 லிங்கேஜ் ஃபார்ம் ஆகுது. இதுக்கு பேர் தான் அமைலோபெக்டின் பிரான்ச்சஸ்னு சொல்றோம். புரிஞ்சுச்சா? இது ஆல்பா கிளைகோசிடிக் லிங்கேஜ் தான், அமைலோஸ் தான், மேல இருக்கிறதும் அமைலோஸ் தான். பட் பிரான்ச்சஸ் வரதுனால அமைலோபெக்டின்னு நம்ம மாத்திட்டோம். ஓகே, செல்லுலோஸ். இந்த டயக்ராம் கிளியரா வரணுன்றதுக்காக நம்ம ரொம்ப பெருசா கட் பண்ணி நான் இது பண்ணியிருக்கேன். ஃபைன். ஸோ செல்லுலோஸ் அக்கர்ஸ், நீங்க வேணும்னா ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். செல்லுலோஸ் அக்கர்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி இன் பிளான்ட். ஸோ பிளான்ட்ல தான் நம்மளுக்கு செல்லுலோஸ் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் இட் இஸ், அதாவது பிளான்ட்ல மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க. எக்ஸ்க்ளூசிவ்லி அப்படின்னா இங்க மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லைன்னு அர்த்தம். இட் இஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இன் பிளான்ட் கிங்டம். எந்த வகையான பிளான்ட் கிங்டம் எடுத்துக்கிட்டாலும் அந்த பிளான்ட் கிங்டம்ல ரொம்ப அபண்டன்டான ஆர்கானிக் கம்பவுண்ட் எதுன்னு கேட்டா செல்லுலோஸ் தான் சொல்றாங்க. ரொம்ப அதிகமான அளவுல கிடைக்கக்கூடியது. இட் இஸ் எ predominant constituent ஆஃப் செல் வால் ஆஃப் பிளான்ட் செல். ஸோ பிளான்ட் செல்லுடைய செல் வால்ல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது யாரு அப்படின்னா செல்லுலோஸ் தான். ஓகே, செல்லுலோஸ் இஸ் எ ஸ்ட்ரெயிட் செயின். செல்லுலோஸ் இங்க கொடுத்துருக்காங்க, அப்படியே பாருங்க இந்த காம்பவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபைன், பீட்டா லிங்கேஜ் இருக்குல்ல. ஓகே, ஸோ இந்த செல்லுலோஸ் என்னன்னு சொன்னாங்க, ஸ்ட்ரெயிட் செயின் பாலிசாக்கரைடு composed only of beta D glucose. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல அமைலோஸ் காம்பவுண்ட் எல்லாம் என்ன பார்த்தோம், ஆல்பா லிங்கேஜஸ் பார்த்தோம் இல்லையா. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்கன்னா பீட்டா டி குளுக்கோஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க செல்லுலோஸ்ல. யூனிட்ஸ் which are joined by glycosidic linkage between C1 of one glucose unit and C4 of the next glucose unit. ஸோ ஒரு குளுக்கோஸ் யூனிட்டுக்கும் இன்னொரு குளுக்கோஸ் யூனிட்டுக்கும் நடுவில் C1C4 லிங்கேஜ்னு ஒன்று ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ இது செல்லுலோஸ், அமைலோஸ், அமைலோபெக்டின், செல்லுலோஸ் மூணு பார்த்திருக்கோம் இல்லையா. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்கன்னா கிளைகோஜன் கொடுத்திருக்காங்க. அதாவது அமைலோஸ் அமைலோபெக்டின் உண்மையிலே நம்ம எங்க பார்த்தோம்னா ஸ்டார்ச் குள்ளார பார்த்தோம். ஸ்டார்ச் உடைய டிஃபரன்சியேஷனா ரெண்டுத்தையும் பார்த்தோம். ஓகே, அடுத்தது என்ன கொடுத்திருந்தாங்க, செல்லுலோஸ் கொடுத்திருந்தாங்க, இப்போ கிளைகோஜன் சொல்லியிருக்காங்க. ஓகே, த கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் அனிமல் பாடி. அனிமல்ன்றது வேற யாரும் இல்ல, நம்ம தான். சரியா, நம்மளும் அனிமல்ஸ் தானே, ஹியூமன்ஸ் ஆர் அனிமல்ஸ். ஃபைன். ஸோ லயனோ டைகரோ எந்த ஒரு அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அந்த அனிமல் பாடியில கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஃபேட்னு சொல்லுவோம், கொழுப்பா ஸ்டோர் ஆகும்னு சொல்லுவோம். பட் அதுக்கு பேர் தான் என்னதுன்னா கிளைகோஜன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் அனிமல் பாடி ஆஸ் கிளைகோஜன். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அனிமல் ஸ்டார்ச். அப்ப பிளான்ட் எப்படி அதை எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நம்ம ஸ்டார்ச்னு சொல்றோமோ, கார்போஹைட்ரேட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா ஸ்டார்ச்னு சொல்றோமோ, அதே மாதிரி அனிமல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நம்ம அனிமல் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லலாம். கிளைகோஜனுக்கு இன்னொரு பேர் என்னதுன்னா அனிமல் ஸ்டார்ச். பிகாஸ் இட் ஸ்ட்ரக்சர் இஸ் சிமிலர் டு அமைலோபெக்டின் அண்ட் இஸ் ரேதர் மோர் ஹைலி பிரான்ச்டு. அதுவும் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, இது அமைலோபெக்டின் மாதிரி இருக்கு, அதுவும் அமைலோபெக்டினை விட ரொம்ப அதிகமான அளவுல பிரான்ச்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, இட் இஸ் பிரசன்ட் இன் லிவர், மசில்ஸ் அண்ட் பிரைன். ஸோ நம்மளுடைய மூளையில, அப்புறம் மசில்ஸ் தசை நாறுகள் சொல்லுவோமா அந்த மாதிரி இடங்கள்ல, அப்புறம் லிவர்ல, ஈரல்ல எல்லாத்துலயும் இருக்குன்னு சொல்றாங்க. கல்லீரல், ஈரல், someone have some words. ஸோ தமிழ்ல யாருக்காவது தெரிஞ்சா சொல்லலாம். ஓகே, when the body needs glucose, நம்ம உடம்புக்கு குளுக்கோஸ் தேவைப்படுதுன்னா enzymes breaks the glycogen. நம்ம பாடியில தான் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குமே அப்படின்னா அந்த கிளைகோஜனை திரும்ப பிரேக் பண்ணி எனக்கு என்னவா மாறும்னா குளுக்கோஸாவே மாத்தணும்னு சொல்றாங்க.
ஓகேவா? when the body needs glucose, நம்ம பாடிக்கு குளுக்கோஸ் தேவைன்னா உடம்புல ஸ்டோர் ஆயிருக்கிற அந்த கிளைகோஜன் ஃபேட் எல்லாமே பிரேக்ஸ். எப்படி பிரேக் ஆகும்? என்சைமை வச்சு பிரேக் பண்ணுவாங்க. சோ ஒரு என்சைம் நம்ம பாடியிலேயே சீக்ரெட் ஆகும். அந்த என்சைம் என்ன பண்ணும்? இந்த கிளைகோஜனை பிரேக் பண்ணி திரும்ப குளுக்கோஸா மாத்தணும்னு சொல்றாங்க. கிளைகோஜன் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் ஈஸ்ட் அண்ட் ஃபங்கை. சோ ஈஸ்ட் ஃபங்கைல கூட அனிமல் பாடின்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க இல்லையா? கிளைகோஜன் எங்க இருக்குன்னா அனிமல் பாடியில இருக்குன்னு சொன்னாங்க. லைக் ஈஸ்ட் ஃபங்கைல கூட என்னதான் இருக்குன்னா கிளைகோஜன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஜஸ்ட் ஏ தியரி. கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் லைஃப் இன் போத் பிளான்ட் அண்ட் அனிமல். இல்லையா? தாவரங்களா இருந்தாலும் சரி, அனிமல்ஸா இருந்தாலும் சரி, விலங்குகளா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தே ஃபார்ம் ஏ மேஜர் போர்ஷன் ஆஃப் அவர் பாடி. நம்மளுடைய சாரி மேஜர் போர்ஷன் ஆஃப் அவர் ஃபுட். ஸோ நம்மளுடைய உணவுல ரொம்ப அதிகமான பங்கு வகிக்கிறது எதுனா கார்போஹைட்ரேட்ஸ் தான். ஹனி ஹேஸ் பின் யூஸ்டு ஃபார் த லாங் டைம் ஆஸ் அன் இன்ஸ்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ சடனா நம்மளுக்கு அதிகமா எனர்ஜி தேவைப்படுதுன்னா அந்த நேரத்துல நம்ம எதை எடுத்துக்கலாம்? ஹனியை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஈவன் இப்பெல்லாம் லோ சுகர்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாக்லேட்லாம் கையில வச்சுக்கோங்க, டக்குன்னு மயக்க வர மாதிரி இருக்கு, ஏதாவது எனர்ஜி டவுனா ஃபீல் ஆச்சுன்னா ஏதாவது சாப்பிடுங்க எனர்ஜிக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? பட் ஹனி இஸ் த வெரி குட் சோர்ஸ், இன்ஸ்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஓகே. வெயிட்ஸ் இன் ஆயுர்வேதிக் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். ஸோ ஆயுர்வேதிக்லயும் ஹனியை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டன்ட் எனர்ஜிக்காக. Carbohydrates are used as storage molecules as starch in plant. So carbohydrate எப்படி யூஸ் ஆகுதுன்னா பிளான்ட்க்கு பிளான்ட்ல கார்போஹைட்ரேட்டை ஸ்டோரேஜ் மாலிகுலா யூஸ் பண்றோம். ஸோ கார்போஹைட்ரேட் எப்படி ஸ்டோரேஜ் ஆகுதுன்னு கேட்டா ஸ்டார்ச்சா ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்றோம். லைக் தட் அனிமல்ஸ் உடைய பாடியில கார்போஹைட்ரேட் எப்படி ஸ்டோர் ஆகும்னு கேட்டா கிளைகோஜனா ஸ்டோர் ஆகும்னு சொல்லணும். ஓகே. செல் வால் ஆஃப் பாக்டீரியா அண்ட் பிளான்ட்ஸ் இன் மேடப் ஆஃப் செல்லுலோஸ். ஸோ எந்த பிளான்ட்லாம் செல்லுலோஸால மேடப் ஆயிருக்கும்? மோஸ்ட்லி நிறைய பிளான்ட்ஸ் என்னதான் இருக்கும்? பிளான்ட்ஸ் ஆர் மேடப் ஆஃப் செல்லுலோஸ். ஏன்னா செல் வால்ஸ் ஆர் மேடப் ஆஃப் செல்லுலோஸ். செல் வால்ல என்ன இருக்குன்னா செல்லுலோஸ் தான் இருக்கு. அப்ப எல்லா பிளான்ட்லயுமே செல்லுலோஸ் இருக்கும் இல்லையா? செல் வால் ஆஃப் பாக்டீரியா பிளான்ட்ஸ் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே. வி பில்ட் ஃபர்னிச்சர் எட்ஸெட்ரா ஃப்ரம் செல்லுலோஸ் இன் த ஃபார்ம். என்ன சொல்றாங்க? நம்மளால அதாவது பிளான்ட் எல்லாத்துலயும் செல்லுலோஸ் இருக்கிறனால அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால தான் நம்ம ஃபர்னிச்சரோ எட்ஸெட்ரா ஃப்ரம் செல்லுலோஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் வுட். ஸோ செல்லுலோஸ் தான் அதை இன்னும் டைட் பண்ணுது. வுட்டாவோ இல்ல கிளாத் அவர்செல்ஸ் வித் செல்லுலோஸ். நம்ம ஆடைகள் செய்யறதும் சரி, இது எல்லாமே செல்லுலோஸுடைய ஹெல்ப்பால இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ஃபார்ம் ஆஃப் காட்டன் ஃபைபர். ஓகே. ஸோ காட்டன் ஃபைபரும் தெரியும், அதுவும் செல்லுலோஸ்க்காக காரணம்னு சொல்றாங்க. வுட்டு அதுவும் செல்லுலோஸ் தான் காரணம்னு சொல்றாங்க. அப்போ எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க செல்லுலோஸ் இல்ல கார்போஹைட்ரேட்டுக்குள்ள தானே இது எல்லாமே வருது. சரி. தே ப்ரொவைட் ரா மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் மெனி இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ் லைக் டெக்ஸ்டைல்ஸ், பேப்பர், லாக்வர்ஸ் அண்ட் பிரிவரிஸ். ஓகேவா? பிரிவரிஸ். ஃபைன். டூ ஆல்டோ பென்டோசஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் என்னதுன்னா ஆல்டோ ஹெக்ஸோஸ், கீட்டோ ஹெக்ஸோஸ். குளுக்கோஸ்ன்றது ஒரு ஆல்டோ ஹெக்ஸோஸ், ஃப்ரக்டோஸ்ன்றது ஒரு கீட்டோ ஹெக்ஸோஸ்னு சொன்னோம். இப்போ என்ன பார்க்கறோம்னா ஆல்டோ பென்டோஸ்னு பார்க்கறோம். பென்டோஸ்னா 5 கார்பன் தான் இருக்கும். ஆல்டிஹைடு இருக்கு, 5 கார்பன் இருக்கிற ஒரு கார்போஹைட்ரேட். ஓகேவா? ஆல்டோ பென்டோஸ் வைஸ் டி ரைபோஸ் அண்ட் 2 டிஆக்சி ரைபோஸ். சோ 2 ரைபோஸ் இருக்கு. ஒன்னு டி ரைபோஸ், அது ஆர்என்ஏல இருக்கும். 2 டிஆக்சி ரைபோஸ் டிஎன்ஏல இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? செக்ஷன் 10.5.1 இதே சாப்டர்ல அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கு. ஏன்னா 10.2க்கு தான் நம்ம வரோம் புரோட்டீன். அப்ப 10.5 இன்னும் தள்ளி இருக்கும். ஓகே. கிளாஸ் 12 ஆர் பிரசன்ட் இன் நியூக்ளிக் ஆசிட். என்ன சொல்றாங்க? ஆல்டோ பென்டோஸ் அப்படின்றது டி ரைபோஸ்லயும் 2 டிஆக்சி ரைபோஸ்லயும் இருக்குன்னு சொல்றாங்க. டி ரைபோஸ்ன்றது ஆர்என்ஏக்காகவும் டிஆக்சி ரைபோஸ் டிஎன்ஏக்காகவும் வரக்கூடிய காம்பவுண்ட். அதெல்லாம் நம்ம நியூக்ளிக் ஆசிட படிக்கும்போது டிஎன்ஏ ஆர்என்ஏ படிக்கும்போது நம்ம படிக்கலாம். Okay, carbohydrates are found in biosystems in combination with many proteins and lipids. So carbohydrates எப்படி இருக்குன்னா கார்போஹைட்ரேட் மட்டும் தனியாவும் இல்லாம நேச்சுரலா எப்படி இருக்குன்னா பயோசிஸ்டம்ல நிறைய புரோட்டீன்ஸ் கூட லிபிட்ஸ் கூட எல்லாம் கலந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. சோ இது கார்போஹைட்ரேட்ஸ். இதனுடைய யூசஸோட முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா புரோட்டீன்ஸ் கொடுத்திருக்காங்க. புரோட்டீன்ஸ் ஆர் த மோஸ்ட் அபண்டன்ட் பயோமாலிகுல்ஸ் ஆஃப் த லிவிங் சிஸ்டம். நம்மளுடைய லிவிங் சிஸ்டம்ல ரொம்ப அதிகமா பயோமாலிகுல்ஸா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா புரோட்டீன்ஸும் அப்படின்னு சொன்னாங்க. சீஃப் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன்ஸ் ஆர் மில்க், சீஸ், பல்சஸ், பீனட்ஸ், ஃபிஷ், மீட் எட்ஸெட்ரா. ஓகே. பால், வெண்ணெய், நெய், ஏதோ சம்திங், பல்சஸ், பீனட்ஸ், தென் ஃபிஷ், மீட். ஓகே. இதுல இந்த யோசிச்சு பாருங்க. பல்சஸ் பருப்பு வகைகள் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, தானிய வகைகள். அப்புறம் பீனட்ஸ் இந்த மாதிரி மல்லாட்டை சம்திங், வேர்க்கடலை, நிலக்கடலைன்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க நிறைய பேர் சாப்பிடுவீங்க. ஆனா ஃபிஷ், சார் எனக்கு ஃபிஷ் பிடிக்காது சார், சார் எனக்கு மீட் பிடிக்காது சார், இந்த மாதிரி சொல்ற நிறைய பேர் நான் இப்ப பாக்குறேன். அதுவும் ஸ்டூடெண்ட்ஸா இருந்துட்டு தயவு செய்து
எதுலலாம் புரோட்டீன்ஸ் இருக்கோ எதுலலாம் கார்போஹைட்ரேட் இருக்கோ அது எல்லாத்தையுமே நல்லா சாப்பிடுங்க. நீங்க நல்லா சாப்பிட்டீங்கன்னா தான் உங்க மூளை ரொம்ப நல்லா வேலை செய்யும். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கும். நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? சோ நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுறதெல்லாம் குறை வைக்காதீங்க. ஓகே. தே அக்கர் இன் எவ்ரி பார்ட் ஆஃப் த பாடி. இந்த புரோட்டீன்ஸ் என்ன இருக்குன்னா புரோட்டீன்ஸால உருவாக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸை பத்தி சொல்ல போறாங்க. They occur in every part of the body and form the fundamental basis of the structure and functions of life. நம்மளுடைய வாழ்க்கையுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே யார் தான் முடிவு பண்ணாங்கன்னா புரோட்டீன்ஸ் தான் முடிவு பண்றாங்கன்னு சொன்னாங்க. தே ஆர் ஆல்சோ ரெக்யர்டு ஃபார் growth அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பாடி. நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கும் அது தொடர்ந்து இயங்குறதுக்கும் எது காரணம்னா புரோட்டீன்ஸ் காரணம்னு சொல்றாங்க. The word protein is derived from a Greek word proteus, 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 which means primary or prime importance. So prime நாலே நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவோம்ல. அப்ப proteus அப்படின்றதுக்கு prime important அப்படின்னு அர்த்தம். All proteins are polymers of alpha amino acid. இது ரொம்ப முக்கியமானது. ஆல்பா அமினோ ஆசிட் அப்படின்னா ஒரே கார்பன்ல அமீன் இருந்து அதே கார்பன்ல கார்பாக்சிலிக் ஆசிடும் இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு ஆல்பா அமினோ ஆசிட். ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கக்கூடிய கார்பனை தான் நான் என்னன்னு சொல்லுவேன், ஆல்பா கார்பன் சொல்லுவேன் இல்லையா? அப்ப ஆல்பாவிலேயே அமீன் இருக்கக்கூடிய ஆசிட் இருந்ததால தான் ஆல்பா அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆல்பா அமினோ ஆசிட் ஒரு ஸ்ட்ரெயிட் செயின் பாலிமரா, ஸ்ட்ரெயிட் செயினாவோ பிரான்ச்சாவோ பாலிமரா இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம அமினோ என்ன சொல்லுவோம், டிஎன்ஏ ஆர்என்ஏ இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸா சொல்லுவோம். ஃபைன். ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸுடைய அமினோ ஆசிட் பாலிமர்ஸ் இருக்குல்ல, அந்த அமினோ ஆசிட் பாலிமர்ஸ் உடைய ஹைட்ராலிசிஸ் பண்ணா கிடைக்கக்கூடியதுதான் என்னன்னா புரோட்டீன்ஸ் சொல்றாங்க. ஆல் புரோட்டீன்ஸ் ஆர் பாலிமர்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிடுடைய பாலிமர்ஸ் தான் புரோட்டீன்ஸ் சொல்ல போறோம். அமினோ ஆசிடுடைய பாலிமர்ஸ். ஸோ ஒரே ஒரு அமினோ ஆசிட், இப்போ எக்ஸாம்பிள் கிளைசின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிளைசின், அலனைன் அப்படின்னு ஒரே ஒரு அமினோ ஆசிட் இருக்குன்னா இதை நம்ம புரோட்டீன் சொல்ல மாட்டோம். பட் கிளைசினுக்கும் அலனைனுக்கும் ஒரு லிங்கேஜ் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? CONH அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லுவோம். ஃபைன். ஸோ இந்த மாதிரி பெப்டைடு லிங்கேஜ் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த லிங்கேஜுக்கு பேர் என்னதுன்னா பெப்டைட் லிங்கேஜ். ஏற்கனவே நம்ம ஆக்சைடு லிங்கேஜ்னு ஒன்று பார்த்தோம், அப்புறம் கிளைகோசிலிக் லிங்கேஜ்னு ஒன்று பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோம், பெப்டைடு லிங்கேஜ் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். இந்த மாதிரி பெப்டைட் லிங்கேஜ் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் அமினோ ஆசிடுக்கும் பெப்டைட் லிங்கேஜஸ் இருந்து நிறைய அமினோ ஆசிட் ஒன்னா இருந்துச்சுன்னா we called as polymer. அந்த பாலிமர் ஆஃப் அமினோ ஆசிட் தான் என்னன்னு சொல்றாங்க, புரோட்டீன்ஸ் சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? ஓகே. அது என்ன ஃபார்ம்ல இருக்கு, AABGG TP இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல இருந்துச்சுன்னா அந்த பேட்டர்னை பொறுத்து அந்த புரோட்டீன் இந்த வேலையை செய்யும், இந்த வேலையை செய்யும், இதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லுவோம். ஓகே. அப்போ நம்ம புரோட்டீன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிடை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அமினோ ஆசிடுடைய பாலிமரை தானே புரோட்டீன் சொல்றோம். அப்ப அமினோ ஆசிட்னா என்ன அப்படின்னு தெரியணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அமினோ ஆசிட். Amino acid contains amino NH2 and carboxyl COOH functional groups. So amino acidல ரெண்டு இருக்கும். ஒன்னு amine இருக்கும் NH2, இன்னொன்னு carboxyl group COOH இருக்கும். Depending upon the relative position of amino group. So எந்த பொசிஷன்ல அமினோ குரூப் இருக்கோ அதை பொறுத்து வித் ரெஸ்பெக்ட் டு த கார்பாக்சில் குரூப், இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பை பொறுத்த வரைக்கும் இந்த அமீன் குரூப் எங்க இருக்குன்னு பார்க்கணும். கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு பக்கத்து கார்பன் ஆல்பா கார்பன்ல இந்த அமீன் இருக்கு, அதனால இது ஆல்பா அமினோ. இன்கேஸ் இங்க பாருங்க 6CH, இந்த இடத்துல என்ன இருக்குன்னா NH2 இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு CH2 இருக்கு, அதுக்கப்புறம் COOH இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப்னா இது ஆல்பா கார்பன், இது பீட்டா கார்பன்ல தானே அமீன் இருக்கு. அப்ப இதுக்கு பேர் என்னது, பீட்டா அமினோ ஆசிட்னு சொல்லணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சரி, ஆல்பால இருக்கிறதுனால ஆல்பா அமினோ ஆசிட், பீட்டால இருக்கிறதுனால பீட்டா அமினோ ஆசிட். இந்த மாதிரி எத்தனை அமினோ ஆசிட் வேணா நம்ம சொல்லலாம். அவங்க சொல்றாங்க பாருங்க, the relative position of amino group with respect to carboxyl group. carboxyl group பொறுத்த வரைக்கும் அமின் குரூப் எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு அப்படின்றத பார்த்து the amino acid can be classified as alpha, beta, gamma, delta and so on. இந்த மாதிரி ஆல்பா அமினோ ஆசிட், பீட்டா அமினோ ஆசிட், காமா அமினோ ஆசிட்னு சொல்லிட்டு போலாம். ஓகே. ஒன்லி ஆல்பா அமினோ ஆசிட்ஸ் ஆர் அப்டைன்ட் ஆன் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் புரோட்டீன். ஆனா என்ன சொல்றாங்க, புரோட்டீன் எந்த புரோட்டீன் எடுத்துட்டு நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணாலும் அது எக்ல இருக்கிற புரோட்டீனோ, மில்க்ல இருக்கிற புரோட்டீனோ, மீட்ல இருக்கிற புரோட்டீனோ, எந்த புரோட்டீன் எடுத்துட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணாலும் நம்மளுக்கு மோஸ்ட்லி என்னதான் கிடைக்குதுன்னா ஒன்லி ஆல்பா அமினோ ஆசிட் மட்டும் தான் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. தே மே கண்டெயின் அதர் ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்சோ. ஆனா அதுல அமினோ ஆசிட்னா அமினும் ஆசிடும் மட்டும் தான் இருக்குமானா இல்ல, இது இல்லாமலும் ஆல்கஹாலையோ ஹாலஜன் குளோரின் ஏதாவது ஒரு அடிஷனல் ஃபங்க்ஷனல் குரூப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. தே மே கண்டெயின், சில ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ all alpha amino acids have trivial name. Amino acids எல்லாத்துக்கும் என்ன இருக்குன்னா trivial name, 3 letterல name இருக்குன்னு சொன்னாங்க, trivial name, which usually reflects the property of that compound or its source. So அது எதை நம்மளுக்கு குறிப்பிடுது அப்படின்னா
எனக்கு இருக்கக்கூடிய சோர்ஸ் எதுவோ அந்த சோர்ஸ் உடைய அந்த காம்பவுண்டுடைய ப்ராப்பர்ட்டி என்னன்றதை அந்த ட்ரிவியல் நேம் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேவா? கிளைசின் இஸ் சோ நேம்டு சின்ஸ் இட் ஹேஸ் த ஸ்வீட் டேஸ்ட். கிளைசினுக்கு ஏன் அப்படி பேர் வச்சாங்கன்னு கேட்டா அதுக்கு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கிறதுனால அதுக்கு பேர் வச்சாங்க. கிரீக்ல கிளைகோஸ் அப்படின்னா ஸ்வீட்னு அர்த்தமா. சோ கிளைகோஸ் அப்படின்ற வேர்டு தான் மருவி என்னவா மாறி இருக்குன்னா கிளைசின் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க ஸ்வீட் டேஸ்ட் இருக்கிறதுனால. அண்ட் டைரோசின், TYROSINE, டைரோசின் ஆர் டிரோசின், டைரோசின் தான் சொல்லுவோம். டைரோசின் வாஸ் ஃபர்ஸ்ட் அப்டைன்ட் ஃப்ரம் சீஸ். கிரீக்ல டைரோஸ் அப்படின்றதுக்கு சீஸ்னு அர்த்தம். சோ சீஸ்ல இருந்து, அதாவது டைரோஸ்ல இருந்து இந்த அமினோ ஆசிட் கிடைச்சதுனால இதை டைரோசின்னு சொல்றாங்க. சீஸ்ல மட்டும் இருக்குன்னு சொல்லல, ஃபர்ஸ்ட் அப்டென்ட் ஃப்ரம் சீஸ், சீஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைரோசினை பிரிச்சு எடுத்திருக்காங்க. பட் இன்னும் நிறைய காம்பவுண்ட்ஸ்ல நம்மளுக்கு டைரோசின் இருக்கும். ஓகே, அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஜெனரலி ரெப்ரசன்டட் பை த 3-letter சிம்பிள். அமினோ ஆசிட்ஸ் நம்ம என்ன பண்றோம், 3-letter சிம்பிள்ல சொல்றோம், 1-letter கோட்லயும் சொல்லலாம். சம்டைம்ஸ் 1-letter symbol is also used. Structure of some common occurring amino acids along with the 3-letter 1-letter symbols are given below. So 3-letter symbol என்ன, 1-letter symbol என்ன, இந்த ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிளைசின் பாருங்க ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட், அதுல ஆருக்கு பதிலா என்னதான் இருக்கணும், அதோ இங்க இருக்கு இல்லையா ஒரு கார்பன், அது கூட ஆசிட் கார்பாக்சிலிக் ஆசிட், அது கூடயே NH2 அமினோ இருக்கு. அப்ப இது ஆல்பா அமினோ ஆசிடா. இந்த ரெண்டு பாண்ட் இருக்குல்ல, கார்பனுக்கு மொத்தம் 4 பாண்ட், அதுல ஒரு பாண்டு என்னவா இருக்குன்னா ஹைட்ரஜனா இருக்கு, இன்னொரு பாண்டும் ஹைட்ரஜனா இருந்துருந்துச்சுன்னா we called as glycine. இங்க ஹைட்ரஜன் இருந்துருச்சுன்னா கிளைசின். இன்கேஸ் இந்த இடத்துல மெத்தில் இருந்துருச்சுன்னா CH3 இருந்தா அலனைன் அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும், ALANINE, சரி அலனைன் அப்படின்னு சொல்லுவோம், which is we said as. ஸோ ஆறுன்றதுக்கு பதிலா இங்க இருக்கிற ஆறுக்கு பதிலா ஹைட்ரஜனோ மெத்திலோ ஐசோப்ரோபைலோ என்ன குரூப் ஆட் பண்ணணும் அதை பொறுத்து அதனுடைய பேர் மாறுது, வேலைன் லியூசைன் அப்படின்னு சொல்லிட்டு. கிளைசினுக்கு GLY அப்படின்னு 3-letter கொடுத்துருக்காங்க, அலனைனுக்கு ALA, வேலைனுக்கு VAL, லியூசைனுக்கு LEU. அதே மாதிரி 1-letter கோட்ல GAVL அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய அமினோ ஆசிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஏன் சார் சில அமினோ ஆசிட்க்கு மட்டும் ஸ்டார் போட்டிருக்காங்க, அப்ப அது எசென்ஷியலா நான் எசென்ஷியலா, இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும்ல. சரி பாருங்க, இந்த ஆஸ்ட்ரிக் போட்டு இருக்கிற எல்லாமே எசென்ஷியல் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. எசென்ஷியல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தேவையான அமினோ ஆசிட். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம பாடியால அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ வி டேக் இட் ஃப்ரம் த அவுட் சோர்ஸ். வேற ஏதாவது ஒரு பொருள்ல அந்த அமினோ ஆசிட் இருக்கான்னு பார்த்து அதை நம்ம சாப்பிட்றதுனால அந்த அமினோ ஆசிட் நம்ம பாடிக்கு கிடைக்கும். அதனாலதான் அதுக்கு பேர் என்னதுன்னா எசென்ஷியல் அமினோ ஆசிட். நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் தான் அர்த்தம், which can be generated by our body. நம்மளுடைய பாடியே அதை சிந்தசைஸ் பண்ணிடும், நம்ம அதை வெளியில இருந்து எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பேரு நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட். அப்ப இங்க எங்கெல்லாம் ஆஸ்ட்ரிக் போட்டிருக்காங்களோ அதெல்லாம் எசென்ஷியல் அமினோ ஆசிட், வெளியில இருக்கிற சோர்ஸ்ல இருந்து எடுத்துக்கணும். ஸ்டார் போடாத காம்பவுண்ட்ஸ்லாம் அனிமல்ஸ் ஆர் பிளான்ஸ் ஆர் ஹியூமன்ஸ் கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ் பை தேர் ஓன். எந்த மாதிரி அமினோ ஆசிட் யாருக்கு தேவையோ அதை அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே ஃபைன். ஸோ இது அமினோ ஆசிடை பத்தினது. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் அமினோ ஆசிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இதை நம்ம கண்டிப்பா என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.